ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் ஜைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயே. நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யபாஹுத சேவையாம் பகவதீருத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்ணாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे. योऽन्तःप्रविश्यमाश्रमं प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिस्वरदाम्ना अन्यां सहस्रचरणाश्वनाद्वगादीन् प्राणा नमो भगवते पुरुषाय तुभ्यं. हरे कृष्णा. விஜயசக்காயிடுச்சு. அதனால் இங்கே வந்து ஸ்ரீமத் பாகவதுடைய க்ளோரிஸ் பார்க்குறோம். சரிங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். நோட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்கன்னா யார் வந்து பகவான் கிருஷ்ணர்னு நம்ம வந்து ஒத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கானது ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, இது வந்து அடுத்த லெவல். கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் வேணால் அப்படி பண்ண போயிடலாம். அப்படி லைனில் மாற்ற வச்சுக்கலாம். நீங்கள் பிரபுச்சலாம் அப்படி வந்துடலாம் லைனில். ஓகே, அவ்வளோதானா? அதனால் ஸ்ரீமத் பாகவதம் வந்து பக்தர்களுக்கானது ஸ்ரீமத் பாகவதம். சரியா? ஸோ பகவான் வந்து கிருஷ்ணன் ஒத்துக்கலைன்னா அவங்க ஸ்ரீமத் பாகவத்தை டச் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அது அருகதே கிடையாது. ஓகே, ஸோ பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு ஒத்துக்கிறது தான் என்னது ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவத க்ளோரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது. அதனால் எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம் வாங்கிடணும். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கிடணும். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ வாங்கி வச்சிடணும். போக போக விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை வாங்கி வீட்டில் வச்சு படிக்கணும் டெய்லி. ஸ்ரீமத் பாகவதம் இருக்கிறதே அவ்வளோ புண்ணியம். பாருங்கள், நம்ம என்னென்ன அது புண்ணியங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சனாதன கோஸ்வாமி, நம்ம பரம்பரையில் வந்து அந்த 6 கோஸ்வாமி இருக்காங்க இல்லையா? ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி. 6 விதமான கோஸ்வாமி. கோஸ்வாமினா பட்ட பேர் கிடையாது. கோனா தலைவர், கோனா புலன்கள், சுவாமினா தலைவர். ஓகே, கோதாசானா என்னது? புலன்களின் அடிமை. நம்ம எல்லாம் கோதாசா, எல்லா புலனுக்கு அடிமை, நாக்குக்கு அடிமை. நம்ம ஒரு இடத்துக்கு போய் அதை நல்லா ரசிக்கணும்னு நினைக்கிறோம், கண்களுக்கு அடிமை. இந்த மாதிரி ஒரு புலனுக்கு நம்ம என்னது அடிமை. ஆனால் அந்த கோஸ்வாமிங்கிறது புலன்களின் தலைவர். சரியா? அதனால் இந்த கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா சனாதன கோஸ்வாமிலாம் வந்து அவ்வளோ அவங்க உறக்கம் முன்பது இதெல்லாம் அடக்கியிருக்காங்க. அடக்கி அவங்க கோஸ்வாமியாக இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ அவர் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவத்துடைய புகழத்தை சொல்கிறாரு. இது யாருக்கு தெரியுது ரிப்பீட் பண்ணலாம், தெரியாதவங்க கவனிச்சிட்டே இருக்கலாம். ஓகே, சர்வசாஸ்திராப்தி பீயூஷா सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाद्या सर्वलोकैक दृक्प्रदा
சர்வபாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலித்வாந்தோ திதிஆதித்யா ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்திதா. பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒரு ஒரு அமிர்தம் போனது. ஓகே, எல்லா வேதங்களையும் கடல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கடலை வந்து நம்ம ஒரு கடைஞ்சோன்னா எப்படி இருக்கும், பார்க்கில் கரைஞ்சாங்கல்ல, அந்த மாதிரி கரைஞ்சா என்ன வருது, கடைசியில் அமிர்தம் வருது. அமிர்தம் வரும். கரெக்டாக பார்க்கில் கரைஞ்சாங்கல்ல, தேவர்களும் டெமிகாட்ஸு கரைஞ்சாங்க. அவங்களுடைய முட்டி ரொம்ப தூரம் கடல் ஆழம், ஆனால் அவங்க முட்டி உள்ளதான் இருந்தது கடல், அவ்வளோ உயரமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி கடையும் போது என்ன ஆச்சுன்னா அமிர்தம் வரும். முதல்ல பாய்ச்சல் வந்தது, அப்புறம் அமிர்தம் வந்தது, விஷம் வந்தது, அமிர்தம் வந்தது. இந்த வேதிக் லிட்ரேச்சர்லாம் ஒரு கடல் மாதிரி. இதை கடைஞ்சா என்ன வருதுன்னா அந்த ஸ்ரீமத் பாகவதம், அந்த அமிர்தம் வருது. ஓகே, அதனால இந்த எல்லா வேதங்களுக்கும் ஆதி வந்து ஸ்ரீமத் பாகவதம். தயவு செய்து யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் இல்லையோ தயவு செய்து வாங்கி வச்சுருங்க. 1க்கு 2 கூட இருக்கலாம், தவறே கிடையாது. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு செட் இருக்கணும். அது லைஃப் மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா அது ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஓகே, இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா கிட்ட வருது. இங்கிலீஷ், தமிழ் வந்து 7,000 ரூபா வருது. இவ்வளோவான்னு சொல்லி மலைக்கக்கூடாது. ஏகப்பட்ட 18,000 ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தோடு எழுதி விளக்குறைகள் எழுதியிருக்காங்க. ஓகே, அதனால இது வந்து ஒரு ரொம்ப அமிர்தம் போன்றது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வேதங்கள்லையும் இது வந்து அது ஒரு மெச்சூர்டு ஃப்ரூட், ஆன்மீக பழம் அப்படின்றாங்களே, அந்த மாதிரி பழம் எப்போ வரும், ஃபஸ்ட்டு மரம் வரும், அப்புறம் விதை காய், அப்புறம் வந்து பூ காய் இல்லையா, பூ காய், அப்புறம் பழம், கடைசியில் தான் பழம் வரும். அந்த மாதிரி இது வந்து மெச்சூர் ஃப்ரூட் ஆஃப் வேதாஸ். அதே மாதிரி இந்த ஆன்மீக அந்த கன்க்ளூஷன் இருக்குல்ல, அதுலேயே வந்து ஆர்னமெண்ட், ஜுவல்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்துலேயே இது ஆர்னமெண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த கலியுகத்தில் வந்து ஆன்மீகமே என்னன்னு தெரியாமல் பௌரியத்தில் மூழ்கிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆன்மீக கண். ஓகே, இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, சனாதன கோஸ்வாமி சொல்கிறாங்க. லைவ் பிரெத் ஆஃப் வைஷ்ணவ டிவோட்டீஸ். இது வைஷ்ணவனுடைய ஒரு பிராண மூச்சு. பிராண மூச்சு எல்லா வைஷ்ணவர்களும் படிக்க வேண்டியது பாகவதம், வைஷ்ணவனுடைய பிராண மூச்சு. இது வந்து எப்பன்னா பகவான் வந்து கலியுகத்திலேருந்து அவர் கிளம்பும் போது இந்த கலியுகத்துடைய அந்த நாலேஜை வந்து டிஸ்பெல் பண்ணுறதுக்காக இது வந்திருக்கு. ஓகே, அதனால கிருஷ்ணா அகைன் கம் பேக். கிருஷ்ணர் போயிட்டார் கலியுகத்தை விட்டு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரண பிரஜா அகந்தம் சரபாபேபியோ மோக்ஷேஷ்யாமி மா சுஷா. அவர் போன பிறகு என்ன ஆயிடுச்சு, இந்த பாகவதம் கிருஷ்ண ரூபில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சொல்கிறார். இப்போ 2-3 ஸ்லோகம் படிக்கலாம், அப்புறம் வந்து நம்ம ஒரு இது பார்க்கலாம். பரமானந்த பாதாய பிரேமவர்ஷி அக்ஷராயதே சர்வதா சர்வசேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமஸ்துமே. ஸ்ரீமத் பாகவதம் என்னுடைய பணிமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆன்மீக இன்பங்கள் உறுதி. நம்ம எந்த இன்பத்தில் தேடி அலைகிறோம், பௌதிகமாக என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம் இல்லையா. ஒரு நல்ல உணவு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி, ஒரு நல்ல சினிமா பார்த்தோன்னா ஒரு சூப்பராக இருக்குது, கண்களுக்கு எதமாக இருக்குது, காதுக்கு குளிர்ச்சியாக பாடி கேட்குறது, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக பண்ணும்போது என்ன ஆகிடும், நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆன்மீகம் அப்படி கிடையாது. ஆன்மீக இன்பம் நிலைச்சு நிற்கும். ஓகே, அதனால் யார் வந்து இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தை ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆன்மீக இன்பம் கிடைக்கும். அவங்களுடைய அந்த சிலபஸ் பகவான் மேலே அன்பை வந்து என்ன பொழியும், பிரேமையை கொடுக்கும். ஓகே, அதனால் எல்லாருமே வந்து ஸ்ரீமத் பாகவத்தை சேவை பண்ணணும். சேவைனா பகவானுக்கு பூஜை பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ரீமத் பாகவத் புக் வச்சு பூஜை பண்ணணும். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் ஸ்ரீமத் பாகவத். கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமத் பாகவத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம். இவ்வளோ மகிமை இருக்கு. சனாதன கோஸ்வாமி சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொன்று பார்க்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லாருமே ரிப்பீட் பண்ணலாம். மத்தேக பந்தோ மத் சங்கின் மத் குரோ மன்மஹாதனா மன்னிஸ்தாரகா மத் பாக்யா மத் ஆனந்தா நமஸ்துமே. ஸ்ரீமத் பாகவதம் என்னுடைய ஃப்ரெண்டு. நம்மளும் நிறையா ஃப்ரெண்டு வச்சுக்கிறோம் இல்லையா, அவன் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டு எல்லாம் என் ஃப்ரெண்டு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், எல்லாம் கூட சேர்ந்து சுற்றுவான், உடல்லாம் கெடுத்துருவோம். இவெல்லாம் ஃப்ரெண்டாக என்ன, சுக்ருத்
பந்து, மித்ரா, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சுகிருதம் சர்வபூத்தானாம், எல்லா உயிரினங்களுக்கும் அவர் ஃப்ரெண்டு. ஓகே, நல்லதே தான் நினைப்பார். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணர் தான். அதனால் அவரும் என்னது மிக உற்ற நண்பர். மத்தேக பந்து, மத் சங்கேன் என்று தொடர்ந்து எங்கிட்ட வந்துகிட்டே இருப்பார். ஓகே, எங்கூட தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். யார்? ஸ்ரீமத் பாகவதம் இஸ் எ பர்சன். மத் குரு என்னுடைய டீச்சர். மன்மகாதனா என்னுடைய மிகப்பெரிய சொத்து. சொத்துன்னு என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய லேண்ட்லாம் வாங்கி வச்சு நல்லா ஜுவல்லரிலாம் வச்சு நல்லா அந்த பேங்க்கில் லாக்கரில் போட்டு பூட்டி வச்சுக்கிறோம். ஓகே, இது சொத்து கிடையாது. உண்மையான சொத்து என்னது? ஸ்ரீமத் பாகவதம். ஏன் நம்ம இறந்ததுக்கப்புறம் ஹீரோ பிகம்ஸ் ஜீரோ. எதுவுமே நம்ம கூட வராது. வரும்போதும் எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம், போகும்போது எல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, அதனால நம்மளுடைய ஒன்லி வெல்த் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம். நம்ம என்ன படித்தோமோ அதுதான் அடுத்த லைஃப்பில் வரும். ஓகே, எனக்கு விடுதலை அளிக்க இருந்து ஸ்ரீமத் பாகவதம். என்னுடைய மிகப்பெரிய ஃபார்ச்சூன் ஸ்ரீமத் பாகவதம். என்னுடைய ஆனந்தம் அவருக்கு வந்து நான் நமஸ்காரம் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கும் முன்னாலே ஸ்ரீமத் பாகவதம் எதுக்கு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவருக்கும் கிருஷ்ணருக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இதை மனசில் புரிய வச்சுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு, நானே படித்தேன். அது அசாது ஷாருதாதா இன்னதினி சோஷதாகரா ஹனா முஞ்ச கதாசின்மா பிரேம்னா ஹிக்கந்தயோஸ்புரா. ஸ்ரீமத் பாகவதம் வந்து யாரெல்லாம் வந்து செயின்ட்லியாக இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து செயின்ட்லினஸை கொடுக்கும். ஓகே, அதாவது ரொம்ப பக்தி பூர்வமாக இல்லாமல் ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்களா அவங்கள வந்து பக்தி பூர்வம் மாற்றும். ஓகே, யாரெல்லாம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுவோம், அப்லிஃப்ட் பண்ணும், மேலே உயர்த்தும். அதனால் நீங்கள் என்னை விட்டு போயிடாதேன்னு சொல்லி கெஞ்சுறாரு. இது நம்ம எல்லாரும் சொல்கிறோம், என்னை விட்டு போயிடாதீங்க ஸ்ரீமத் பாகவதம். தயவு செய்து என்னுடைய இதயத்துலையும் என்னுடைய தொண்டை இல்லையா, த்ரோட், இதுலேயும் வந்து உட்காந்துருங்க. கிருஷ்ணனுடைய இந்த பியூர் லவ்வோட இங்கே வந்து உட்காந்துருங்கன்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணுறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது வாசகம். இதே மாதிரி பத்மபுராணத்தில் சொல்லியிருக்காங்க, தமாதிரேவம் கருணாநிதானாம் தமாலவர்ணம் சுகிதாவதாராம் அபார சம்சார சமுத்திரசேதும் பஜமே பாவதஸ்வரூபம். இந்த மாதிரி அவருடைய கலர் வந்து தமாலாட்ரியில் இருப்பார் இல்லையா கிருஷ்ணர், அந்த மாதிரி உள்ள கலர் இவர். பவுடன் டு தி லார்ட், தமாலாட்ரி. அவர் எல்லா விதமான நன்மைகளையும் இந்த உலகத்துக்கு பண்ணக்கூடியவர். அவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த பௌதிக ஓஷனை கடக்கிறதுக்கு உதவுறாரு. அந்த பாகவதம் வந்து கிருஷ்ணர் மாதிரியே அந்த பாகவதம் வந்துட்டான். ஓகே, இந்த பௌதிகத்தை கடக்கிறதுக்கு அவங்க உதவுறாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய குளோரிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு முன்னால் என்ன பண்ணலாம், இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே, ஆத்மதேவ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப ரொம்ப பயாஸ் பர்சன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். எல்லா விதமான வசதியும் அவருக்கு இருக்கு. ஆனால் குழந்தை மாத்திரம் இல்லை. அவருடைய மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க பேர் துந்துலி. பேர் என்ன? துந்துலி. இவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னா அவர் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த நரகத்திலேருந்து தப்ப முடியாது. புத்திரானா அந்த ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவர் புத்திரன். அந்த புத்திரன் வந்து ஒழுங்கா இல்லைன்னா அவன் எனக்கு சமம் மூத்திரம் சமம். அதான் உண்மை. கவலைப்பட வேணாம், மேக்சிமம் மூத்திரம் தான் இருக்குங்க உலகத்தில். எப்படி இருக்கான் அவன் புத்திரனா, அவன் என்ன இல்லை மூத்திரம் தான் அவன். அவனுக்கு ஒரு இன்னும் தெரியாது, அவனும் கெட்டு எல்லாரையும் கெடுத்துருவான். ஓகே, அந்த மாதிரி ஒரு புத்திரனை பத்துறதுக்கு பெக்காமலே இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் கலியுகம் அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி வச்சுருந்தாங்க. அந்த புத்திரன்கிறது யாருன்னா, புத்திரான்ற அந்த அந்த நரகத்திலேருந்து விடுவிக்கக்கூடியவன், திரானா விடுவிக்கிறது, அதுதான் புத்திரன். அவ்வளோ ஒரு புத்திரன் வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார், ஆசைப்படுறார். அவர் அங்கே போயிட்டு இருக்கையில ஒரு காட்டுக்கு போகிறார். இன்னும் புத்திரனே இல்லையேன்னு சொல்லிட்டு ஏதாவது முனிவரை மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு முனிவரை மீட் பண்ணலாம். அவர் சொல்கிறார், ஆத்மதே உங்கள் ஜாதகப்படி 7 பிறவிக்கு உங்களுக்கு புத்திரனே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா, 7 பிறவிக்கு புத்திரன் கிடையாதா, நீங்கள் ஏதாவது பண்ணணும், நீங்கள் முனிவரால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் ஒரு மேங்கோ ஃப்ரூட் தரேன், இதை எடுத்துகிட்டு போய் உன்னுடைய மனைவி கொடு, அப்போ உனக்கு புத்திரன் வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே என்ன பண்ணாரு, இந்த மேங்கோ ஃப்ரூட் எடுத்துட்டு யார்கிட்ட போறாரு, துந்துலி. ஓகே, துந்துலிகிட்ட போறாரு. துந்துலி எப்படின்னா ஃபுல்லாக அனதம் தான். ஓகே,
இந்த கலியுகத்தில் இருக்காங்களா அனர்த்தங்கள்லாம் புரியுது இல்லையா? நான் அழகா இருக்கேன், ஏதாவது ஆசைகள் மனசுல இருக்கும், அது புறமான ஆசை. எப்படி புறமான ஆசைனா, இப்போ என்ன நினைக்கிறான், என்னுடைய அழகு கெட்டுட்டு நான் குழந்தை பெற்றுக்கிட்டா அதனால நான் குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மேங்கோ ஃப்ரூட்டை நான் சாப்பிட மாட்டேன். நமக்கு அனர்த்தம் இருக்கா இல்லையா? நம்ம எல்லாட்டையும் அனர்த்தம் இருக்கா இல்லையா? எல்லாட்டையுமே இருக்கு. அதனால இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். நான் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம எல்லாரும் கிடையவே கிடையாது. அடி மெட்டீரியலில் வாங்கும்போது மாயா துர்காதேவி அடிக்கும் போது தான் தெரியும் நம்ம ஹீரோ இல்லை ஜீரோன்னு. அப்படி எல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணால் ஹாப்பியாக இருக்கலாம், கல்யாணம் பண்ணால் ஹாப்பி கிடையாது. சம்பாதிச்சா ஹாப்பியான, சம்பாதிச்சா ஹாப்பி கிடையாது. இதுலேயுமே ஹாப்பினஸே கிடையாது. ஏன் பகவான் என்ன சொல்லியிருக்காரு? துக்க ஆலயம் சாஸ்வதம். ஓகே, இதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் நிச்சயமானது. துக்கம் தான் நிச்சயமானது. துக்க ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி துக்கம் தான் கிடைக்கும். அதுதான் இந்த உலகம். இதில் வந்து நம்ம ஹாப்பினஸை தேடணும்னா அது எப்படி கிடைக்கும்? அது வந்து ஒன்லி இந்த ஹோப். ஃப்யூச்சரில் ஹாப்பி ஆகிடலாம். இந்த வீடு ஓட்டு வீடாக இருக்குது, கொஞ்சம் ஒழுகுது, அழைச்சோன்னா ஹாப்பி ஆகிடலாம். பணக்காரன் என்ன பண்ணுறான், இதோட கொஞ்சம் பெரிய வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி ஹாப்பினஸ் ஃப்யூச்சரில் தான் இருக்குது. ஹாப்பினஸ் நமக்கு வரவே வராது. ஓகே, இதுதான் பாகவதம். இதுக்கு தான் பாகவதமே எழுதினார். அனர்த்தோப்சம் சாட்சாத் பக்தியோ அமதோக்ஷஜே லோகேஷ் அஜானத்த வித்வாம் சாக்ரே சாஸ்திர சம்ஹிதாம். இது மக்கள்லாம் அறியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் இருக்குது, நம்ம இப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு, மக்களுக்கு. அதனால என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பொறுமையாக அந்த பாகவதம்லாம் எழுதுறாங்க. இப்படிலாம் இருக்காதீங்க, இப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அதே சமயம் என்ன பண்ணிடணும், அந்த வாழ்க்கையோட நோக்கத்தை புரிஞ்சு நம்ம அதை வந்துடணும். அதுக்கு தான் பாகவதம் எழுதுது. ஸோ இந்த துந்திலி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாங்காவை சாட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தை பிறந்துடும் அப்புறம் சொல்லிட்டு என்னோடய அழகெல்லாம் கெட்டுடும் அப்படின்ட்டு அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். கெட்டவன் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்? கெட்டவன தான் இருப்பான். த பேர்ட்ஸ் வித் சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். ஓகே, ஒரே பறவை கூட்டம்லாம் ஒன்றா பறக்கும். அந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லிடுவேன். என் ஃப்ரெண்டு தண்ணி அடிச்சிருக்கான் அந்த மனுஷன், அப்போ நானும். ஓகே, அவ்வளோதான், கன்க்ளூஷன் ஃபினிஷ்டு. ஓகே, அதனால் இந்த துந்திலி வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம், என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸு டிஸ்கஸ், சிஸ்டர்லாம் வரா உடனே. அவள் தங்கி அதே மாதிரி கெட்டவ தான். அவள் சொல்கிறா, நான் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்க போகிறேன், நான் வந்து அந்த குழந்தைய எனக்கு கொடுத்துட்றேன், எனக்கு காசு கொஞ்சம் கொடு, நீ உன் குழந்தைய நீ வச்சுக்கோ, எனக்கு காசு கஷ்டமாக இருக்குது, உனக்கு காசு நிறையா இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு காசு வேணும், 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பிறந்த உடனே கொடுத்துட்றேன், நீ உனக்கு பிறந்த மாதிரி தலாணி அடியில் வச்சுக்கோ அப்படின்னு குழந்தை இது மாதிரி காட்டி, அப்புறம் குழந்தைய பெற்றுக்கிற மாதிரி காட்டிடுறேன். சரி அப்படி டீல் போட்டாங்க. இப்போ இந்த மாங்காய் என்ன பண்ணுறது, இதை மாட்டுக்கு போட்டுரு, ஒரு மாட்டுக்கு போட்டாங்க. ஓகே, இப்படி தான். ஓகே, இதெல்லாம் ஒரு ரிலீஜனாக பாருங்கள். இந்த மாதிரி தான் ரிலீஜன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரிலீஜன் வந்து பகவான் மேலே அன்பு வரலைன்னா அது ரிலீஜனே கிடையாது. ஓகே, இந்த 3 விதமான துன்பங்கள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். என்னென்ன 3 விதமான துன்பங்கள் என்னது? அது 4 விதமான சஃபரிங், பிறப்பு, இறப்பு, மூப்பு, வியாதி. அது 3 துன்பம். என்னது? அதியாத்மிகா, நம்ம மனசுக்குள்ள நம்ம உடல்னால வருது. உடல்லாம் வலிக்குது, என்னன்னே தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆத்தியாத்மிகா. அப்புறம் ஹரிபௌதிகா, மற்றவங்களால பிரச்சனை. நான் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தேன், வண்டியை பின்ன வந்து இடிக்கிறான். ஓகே, கொசு கடிச்சிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது? கொசு வேலை போட்டாலும் ஓட்டையாயிருது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நாருது, வீடு பக்கத்தில் சாக்கடையாக இருக்குது, ஹரிபௌதிகா. அப்புறம் ஹரிதெய்விகா, தேவங்களால் வர்ற துன்பங்கள். ஓகே, ஃப்ளட்டு, சுனாமி, இந்த மாதிரி பிரச்சனைகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான துயரங்களை போக்குறது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் ஸ்ரீமத் சொல்றாங்க பாருங்க. தர்ம புரோஜித கைத்தவாத்திர பரமோ நிர்மச்சரானாம் சராம் வேத்யம் வாஸ்தமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். தாபத்ரயா, அந்த 3 விதமான எடுத்துரும் ஸ்ரீமதம் படிக்க. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரீஸ்வரா ஷத்ய ஹிருத்தமருத்யதே அத்ர கிருத்திபி சுஷ்ருஷ்வித்தச்சனான். இந்த மாதிரி நிறைய உலகங்களில் வந்து நிறைய விதமான ரிலீஜன் இருக்குது. இப்போ இந்த துந்துலி என்ன பண்ணா, ஃப்ரெண்டிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜன் டீல் போட்டா இல்லையா, இது நாங்கள் ஒரு கோட்பாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இது எங்கள் ரிலீஜன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி பொய்யான ரிலீஜன்லாம் தூக்கி போட்டோம், பாகவதம் ரிஜெக்ட் பண்ணிடும். தர்ம புரோஜ கைத்தவ ரிலீஜன் சொல்கிறாங்க, சீட்டிங் ரிலீஜன், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும் ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, இது யாருக்கு தான் புரியும்னா, உண்மையிலே எந்த விதமான பொறாமையும் இல்லாம இருக்காங்கல்ல, பொறாமையே இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் புரியும் இந்த பாகவதம். ஓகே.
அதனால் இது இருக்கும்போது வியாசதேவர் இது இருக்கும்போது மற்ற எது படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நல்ல அருமையான ஸ்லோகம். ஓகே, ஸோ இதை படித்தோன்னா அந்த பகவான் வந்து இதயத்துக்குள்ளே வந்துடுவார். இதே தான் அந்த ஸ்ரீமத் பாகவத்தை வந்து இன்னொரு குளோரிஃபிகேஷன்னா நிகம கல்பதுரு கலித்தம் பலம் சுகமுகா தமர்த்த தர்வ சம்யுதம் விபத பாகவத ரசமாலயம் ஊரகோ ரஷிகா முவிபாவுக்காக. எப்படி வந்து ஒரு மரத்தில் வந்து பழம் இருக்குது, அந்த பழம் சூப்பராக இருக்கும், ஆனால் அதை கிளி கொத்தனா எப்படி இருக்கும், இன்னும் டேஸ்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஸ்ரீமத் பாகவதம் ஒரு பழம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சாந்தா கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, அந்த பழம் அந்த மெசேஜை வந்து சுகதேவ கோஸ்வாமி வாயில் வரும்போது இன்னும் தித்திப்பாக இருக்குது. தித்திப்பாக இருக்குன்னா உடனே நம்ம படித்த உடனே நமக்கு உடனே தித்திப்பு தெரியாது. ஏன் தெரியாது தித்திப்பு? ஏன்னா நமக்கு வியாதி இருக்குது, நான் தான் இந்த உடல்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் என்ன இதில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறோம், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தில் நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த தித்திப்பை வந்து புரிஞ்சிக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இப்போ துந்தியில் என்ன பண்ணுறா, மாங்காவை ஒரு பசு மாட்டுக்கு போட்டாச்சு. ஸோ பசு மாடு சாப்பிட்டுச்சு. ஸோ கரெக்டாக பசு மாடு ஒரு பையனை கொடுக்குது. அந்த பையனோட காது எப்படி இருக்கு, பெருசாக இருக்கு, மாடு மாதிரி. மாடு வந்து அவ்வளோ புண்ணியமான ஒரு ஜீவன். ஓகே, 33 கோடி தேவர்களும் இருக்காங்க அதில். ஓகே, ஸோ பசு மாடு அந்த காது இருக்கு, அவர் பேர் கோகர்ணா. ஓகே, துந்திலி என்ன பண்ணுறான், அவனோ ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி கட்டி எப்படி எடுத்துடுறா இல்லையா, அவன் பையனை கொடுத்தவொடனே அவன் பேர் துந்துகாரி. ஓகே, துந்துக்கரி. ஸோ அவனும் ஒரு பிள்ளையை பற்ற மாதிரி கட்டிக்கிறான். ஓகே, 2 பேர் வளர்றாங்க. இல்லை துந்துக்கரி எப்படி இருப்பான், எப்படி பீஜம் இருக்கும் அப்படி தான் இருக்கும், விதை எப்படி இருக்கும் அப்படி தான் பிள்ளை. ஓகே, அதில் மூத்திரம்னா யார் பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, உடனே பசங்களுக்கு புத்தம் கிடையாது, மூத்த மாதிரி தான் இருக்காங்க. வேஸ்ட் அப்படின்னா யார் வேஸ்ட்டு, அம்மா அப்பா வேஸ்ட்டு. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால பிள்ளைங்கள் வந்து அப்படி ரேராக வந்து பிறக்கிறது. ஓகே, இப்போ அந்த ஆத்மதேவி கேஸ்லாம் வந்து ரேராக அப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஆத்மதேவியோட பையன் நல்ல பையன் தான், கோகர்ணா. அந்த ஃப்ரூட் கொடுத்தது கரெக்டான ரிசல்ட் இருக்கு. ஆனால் இந்த துந்துலியோடைய தங்கச்சி ரொம்ப மோசமானவன், விபச்சாரி மாதிரி. அவனுடைய பையன் எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும், ரொம்ப மோசமாக வளர்றான் துந்துக்கரி. ஓகே, இந்த கோகர்ணா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வளர்றான், அப்பாவுடைய பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும். 2 பேருமே பையனாக நினச்சி வளர்க்குறார். ஒருத்தர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தாலும் அவனையும் பையனாக நினச்சி என்ன பண்ணுறாரு, இவர் வளர்க்குறார். ஓகே, அதனால் எப்போ வந்து இந்த மாதிரி இந்த கோகர்ணா வந்து என்ன பண்ணுவார், எப்பயுமே இந்த பாகவத சர்தா இது கேட்டே இருப்பார். யார் இப்படி கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன போயிடும், சோகம் மோகம் பயம். ஓகே, சோகனா யஷ்யாமை சூயமானாயம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்திர் உற்பத்தியே பும்ஷா சோக மோக பயாபகா. சோகனா என்னது, லேமெண்டேஷன், வருத்தப்படுறது. ஐயோ என்கிட்ட நிறையா இருந்தது போயிடுச்சே, அதெல்லாம் போயிடுச்சே. அப்புறம் இல்யூஷனில் இருக்குது, நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஓகே, இல்யூஷன். பயானா பயம், பயம் தெரியுது இல்லையா, பயந்துக்கிறது. இந்த 3மே என்ன ஆகிடுமா, போயிடுமா. எப்போ யார் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணனோட மெசேஜ் கேட்குறாங்களோ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக இதயத்தை வந்து உட்காந்துருவார். அவர் வந்து உட்காந்துருந்தா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுடுவார், சோக மோக பயத்தில் வெளியே அனுப்பிச்சுடுவார். அந்த மாதிரி இந்த கோகர்ணா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பக்தி வந்து மேலோங்கிருது. ஓகே, பக்தி எப்போ மேலோங்கும், டெய்லி பாகவதத்துக்கு படிக்கணும், இல்லைன்னா பாகவதத்துக்கு சர்வ் பண்ணணும். இந்த பாகவதம்ங்கிறது 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து புக்கு பாகவதம், இன்னொன்று பர்சன் பாகவதம். அந்த பர்சன்னா என்னது, அந்த புக்கில் என்ன மாதிரி போட்டிருக்கோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சவர் வந்து அந்த பர்சன் பாகவதம். புக்கு கிரந்தம் பாகவதம் இருக்கு இல்லையா, அந்த கிரந்த பாகவதத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த அவர் தான் ஆச்சாரியான்னு சொல்கிறோம். ராமானுச்சாரியா, மத்வாச்சாரியா, பிரபுபாதர், சைத்தன்யம், இதெல்லாம் கிரந்தம் பாகவதம். சரி, புக்கு பாகவதம் கிடையாது, இது வந்து பர்சன் பாகவதம். இவங்களை வந்து ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு சேவை தான் பண்ணுறோம். இப்படி யார் 24 hours சேவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும், 24 hours புக்கு பாகவதம் படிக்கிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, பர்சன் பாகவதம் என்ன சொன்னாலும் அதை சேவ் பண்ணுறான். நீ கோயிலை சுத்தம் பண்ணு, கோயிலை சுத்தம் பண்ணுறேன். 4 பேருக்கு பிரசாதம் கொடு, வீட்டில் நல்லா குக் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணி 4 பேருக்கு கொடுக்குறான், டெய்லி பண்ணுறான். ஏன்னா அந்த பர்சன் சொல்லியிருக்காரு எனக்கு, நான் அதை பண்ணுறேன். இப்படி பண்ணாலும் மனசோட அழுக்கெல்லாம் போயிடுமா. கடைசியில் என்ன ஆகும், இப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆயிரும்,
இப்படி பண்ண என்ன பியூரிட்டி கிடைக்கும். அப்புறம் பியூரிஃபை ஆகாம இல்லையா, அப்புறம் என்ன, அப்புறம் போயிடும். அப்புறம் ஆத்ம ஞானம், அது பேர் என்ன, நிஷ்டா, ஸ்டெடியாயிரும் மைண்டு. ஆஹா இதுதான் வாழ்க்கை, பகவானை பற்றி இவ்வளோ தெரியல, இப்போ எனக்கு ஸ்டெடி ஆயிடுச்சுன்றோம் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க நஷ்ட பிராய சபத்தேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதர் உத்தம ஸ்லோகே பக்தி பவதினேஷ். இப்போ படித்தோம் இல்லையா கிளாஸ் ஆரம்பிக்கும்னால. இந்த மாதிரி எல்லாம் அபத்திரமாக போயிடும். அபத்திரம் தேவையில்லாதெல்லாம் எல்லாம் அபத்திரம் நம்ம இதயத்தில் போய் நம்ம என்ன வந்துடும், நிஷ்டா ஸ்டேஜுக்கு வந்துடுவோம், அனந்தங்கள் போயிடும். ஓகே, அந்த அனந்தங்கள் போகிறது தான் அந்த பாகம் எழுதினார். ஓகே, இந்த அனந்தங்கள் போய் என்ன ஆகிடும், நிஷ்டா ஸ்டேஜ் வந்துடுவோம். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிட்டா என்ன விடும், நமக்கு நிறைய விதமான தன்யம், தன்யம்னா நல்ல ஆஸ்பீசியஸ், ஸ்வஸ்தி அயனம், ஸ்வஸ்தி அயனம், தன்யம், மகத், ரொம்ப கிரேட், இந்த மாதிரிலாம் புகழ்றாங்க. இதம் பாகவதம் நாமா பிராணாம் பிரம்ம சம்பிதம் உத்தம ஸ்லோக சரிதம் பகவான் சகார பகவான் ரிசிகி நிக்ஷேஷ லோகஷ்ய தன்யம் ஸ்வஸ்தி அயனமகத். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த பாகவதம் வியாசர் எழுதியிருக்கார் இல்லையா, இது இந்த உலக மக்களுக்காக எழுதியிருக்கார். இது எல்லா விதமான வெற்றியும் எல்லா விதமான ஆனந்தத்தையும் எல்லா பெர்ஃபெக்ஷனையும் கொடுக்கும். நம்ம அதை தான் தேடி போகிறோம். ஆக்சுவலாக மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்ல நாலேஜபிளாக இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட இருக்கணும். இதுதான் நம்மளுடைய உள் உணர்ச்சி. அதுக்காக நம்ம நிறைய வேலைகள் பண்ணுறோம். ஆனால் அது என்ன ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம். எது பண்ணாதான் சக்ஸஸ் ஆகும், பகவானுக்கு சேவையாக பண்ணாதான் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வழக்கமாக பண்ணுற ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும், நம்ம பகவானுக்கு சேவையாக பண்ணணும். இல்லை அந்த துந்துக்கறி இருக்கான் இல்லையா, அவனுக்கு பகவானுக்கு சேவையாக பண்ண மாட்டான். எல்லாரும் என்ன பண்ணிட்டான், அவனுடைய நன்மைக்காக பண்ணிக்கிறான். எப்படி பண்ணுவான், நிறைய காசு கொடுப்பான், ஃபுல்லாக காசெல்லாம், பெரிய பணக்கார ஆத்மதேவ், அவர் காசெல்லாம் அழிச்சிட்டான். இந்த மாதிரி தனக்காக ஆக்ட் பண்ணுறது. நம்மளுடைய புலன்களை எப்படி திருப்தி பண்ணலாம், பெரிய கேமராலாம் பொருத்தி டிவி செட்லாம் வச்சு பெரிய தேட்டர்லாம் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி ஆசைக்கு மாறி மாறி ஏஜியாக வேறு மாதிரி ஆசைகள்லாம் வரும். கடைசியில் என்ன பண்ணுறான், நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறான், எல்லாம் ப்ராஸ்டியூட் விபச்சாரிகளும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரிலாம் அவன் வாழ்க்கை. ஓகே, ஆனால் இந்த கோகர்ணா இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறார், ஃபுல் எக்ஸ்பர்ட். கிருஷ்ணேஸ்வதாமோகதே தர்ம ஞானாதிதா கலநஷ்டாம் திருஷாமேஷா புராணார்க்கோ அதினோதிதா. கிருஷ்ணா இங்கே விட்டு போகும்போது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது, மகாபாரதம் யுத்தம் முடியுது இல்லையா, கிருஷ்ணா போயிடாரு, போகும்போது தர்மம் ஞானம் எல்லாம் போயிடுது, ரிலீஜியன் எல்லாம் போயிடுது, அறிவு எல்லாம் போயிடுது. அப்போ எப்படி தான் அந்த கலியுக மக்கள்லாம் இது பண்ணுறது, தப்பிக்கிறது, ஆமாம் டெலிவர் பண்ணுறது. அப்போ இந்த சன் மாதிரி என்ன வருதான், ஸ்ரீமத் பாகவத் வருது. இதை யார் படிக்கிறா, கோகர்ணா படிக்கிறார். துந்துக்காரன் என்ன பண்ணுறான், இப்படி இருக்கான், ஒரே வீட்டில் 2 பசங்க. அதனால் நம்ம யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரே அம்மா தான் இருப்பாங்க, பட் ஆனால் பசங்க எப்படி இருப்பாங்க, வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க நேச்சர் எப்படி இருக்கோ அதுபடி தான். அவங்க பிறக்கும் போது ஆக்சுவலாக சொல்ல போனால் கர்ப்போதான சம்ஸ்காரம் பண்ணணும். இப்போ யார் இந்த சம்ஸ்காரம்லாம் பண்ணுறாங்க, அது யாருமே பண்ணுறதே, எல்லாம் பணத்துக்கு பின்னால் போயிட்டாங்க. ஓகே, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் அப்படி போட்டு சும்மா எதையோ ஒன்று பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. டைம்லாம் பார்க்கறதுல ஒன்றும் கிடையாது. கான்மீக குருட்ட பெர்மிஷன் வாங்கும், நிறைய சம்ஸ்காரம் நிறைய இருக்குது. இது யாருமே பண்ணுறதில்ல. அதனால் என்ன வர, எல்லாம் பசங்களை எப்படி வராங்க, சூதாவாக வர்றாங்க, சூத்திரனாக வராங்க. அதனால் சோகால்டு கேஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஹை கேஸ்ட்னு சொன்னாலும் என்ன ஆயிடுச்சு, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்காங்க, லோ கிளாஸ் ஆகிடலாம். சர்டிஃபிகேட் படி அது கீழே சண்டாலா கீழே வந்துடலாம். ஏன்னா ஆமாம் சூத்ரா கீழே வந்துடலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஓகே, ஆனால் இது யார் கிருஷ்ணனுடைய மெசேஜ் கேட்குறாங்களோ அவங்க அப்படி கிடையாது. பிபந்தியே பாகவத ஆத்மரசதாம் கதாம் தம்சவன புடேஷு சம்பிரதம் புனந்தி தேவிஷயா விதூஷிதாஷயம் பிரஜந்தி தச்சரண சரோரு காந்திகம். யார் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை காது கொடுத்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுமா, அனுபவிக்கின்ற ஆசை போயிடும். அனுபவிக்கின்ற ஆசை தான் இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது கிராஸாக அனுபவிக்கிறது. இல்லை லட்டு சாப்பிட மாட்டேன், இல்லை ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான், ஒன்லி வேப்ப கொண்டு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இது கிராஸ். சட்டிலாக அனுபவிக்கிறது நிறையா இருக்குது. புரியுதா, மனசு புத்தி அகங்காரம். நான் அனுபவிக்கிற ஆசையில் நான் டாப் மோஸ்ட் ஆசை இல்லைன்னா அகங்காரம். நான் சொல்கிற மாதிரி நான் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்க, அந்த வீட்டு வாசப்படியை நான் இருக்க மாட்டேன், இது அகங்காரம். புரியுதா உங்களுக்கு, மரியாதை, இது டாப் மோஸ்ட். அதான் சத்தியரமன் என்ன சொல்லாரு,
त्रिनाथपि सुनिचेना धरोरपि सकृष्णा अमानिना मानदेना कीर्तनीय सदा हरिहि. அப்படி ரொம்ப தாழ்மையாக அப்படியே ஹம்பிளாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப அப்படி ஒரு மாதிரி நம்ம அந்த அகங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும், அழிஞ்சிரும். ஓகே, ஆனால் அனுபவிக்கின்ற அந்த ஆசை போகணும்னா என்ன பண்ணுமா, அப்போ ஸ்ரீமத் பாவம் திருப்பி திருப்பி கேட்கணும். அப்போ தான் அந்த அனுபவிக்கிற ஆசை போகும். நம்ம எப்படி பௌதிகத்துக்கு உழைக்கிறோம் அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு உழைக்கணும். உழைக்கலைன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் முன்னேற முடியாது. இல்லை நான் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கா சும்மா அப்படி வந்த கிளாஸ் வந்தேங்க, நீங்கள் வேணும் இந்த ராமாயணம் மகாபாரதத்துலையும் கதை சொல்லுங்கள் அப்படின்னு நான் அப்படி கேட்டுகிட்டே இருப்பேங்க. எங்கள் வீட்டில் உள்ள சண்டையெல்லாம் எனக்கு மறந்து போயிடும், அப்படின்னு அப்படி ஜாலியாக இருந்துட்டு போயிடும். இதுக்கு நம்ம வரல கிளாஸுக்கு. ஓகே, நமக்கு எப்படி இருக்கான், பதம் எத்திய பதம். இந்த பௌதிக லோகத்தில் நம்ம எதிர்பார்க்காமலே பிரச்சனை வரும். இது எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுக்கு இது ட்ரைனிங் பீரியட் கிளாஸ். நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு ட்ரெயின் பண்ணணும். என்ன ட்ரெயின் பண்ணணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை சொல்லி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றணும் ஆன்மீகமாக. இப்படி முன்னேறினா பிரச்சனை, இது பிரச்சனை சால்வ் ஆகும். இல்லைன்னா பிரச்சனை சால்வ் ஆகாது. ஓகே, இல்லைன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது கண்டோலையும் இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டோலையும் கொடுத்துருக்காங்க குளோரிஃபிகேஷன், செகண்ட் கண்டோலையும் கொடுத்துருக்காங்க. வரிசையாக நிறைய குளோரிஃபிகேஷன் பார்க்கலாமோ. ஸோ இப்போ வந்து கோகர்ணா ரொம்ப நல்லவனா வராரு, ஆத்மரியை பார்க்குறாரு. இந்த மாதிரி எனக்கு பையன் வந்துட்டானேன்னு சொல்லி கோகர்ணாட்ட அட்வைஸ் கேட்குறாரு. நான் என்ன பண்ணட்டும் நீ சொல்லு. அப்பா உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஸ்டேஜ் வந்துடுச்சு, உங்களுக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் நீங்கள் காட்டுக்கு போயிருங்க. ஓகே, காட்டுக்கு போய் அதான் பண்ணணும். எப்போ வந்து ஒய்ஃப் சரியில்லையோ அம்மா சரியில்லையோ 2 பேரும் சரியில்லை வீட்டில் அப்படின்னா சாணிக்க பண்டிட் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பர்சன் வந்து பெட்டர் டு கோ டு ஃபாரஸ்ட் அப்படின்றார். சாணிக்க பண்டிட் ரொம்ப இன்டெலிஜென்ட். பிரபாத் அடிக்கடி அவர் ரெஃபர் பண்ணுவார். மனைவியும் சரியில்லை, அம்மாவும் ரொம்ப இதாக, அம்மாவும் இல்லை போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க அப்படின்னா அவர் பெட்டர் என்ன பண்ணலாம், காட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது. இந்த பிரின்சிபல்லாம் ஒத்து வராது. நம்ம எப்படி இருக்கணும், காடு எங்கே இருக்குது, காடே கிடையாது, நரகம் தான், நகரம் கிடையாது நரகம். காட்டை விட மோசமான அனிமல்ஸாக இருக்காங்க நரகத்தில். கரெக்டாக, நகரத்தில் சரி 2 ஒன்று தான். அதனால நம்ம காடெல்லாம் தேடி போக தேவையில்லை, வீட்டில இருந்தே என்ன பண்ணலாம், கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணணும். ஓகே, நம்ம இந்த மாதிரி நான் வந்து 50 வயசுக்கு அப்புறம் நான் வந்து சன்னியாசி எடுத்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. சன்னியாசியுமே எடுக்க முடியாது கலியுகத்தில். ஓகே, நார்மலாக நம்ம இருந்துட்டு நம்ம இருக்கிற ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. இதே தான் பிரம்மாவும் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம், ஸ்ரீமதா சத்யா நித்யம் குணத்த சேஷிதம் காலேன அதிதீர்கேனா பகவான் விஷயத்தே ஹிருதி. அப்படியே கேட்கணும், பகவானை பற்றி கேட்கறது, ஹரிகிருஷ்ண மந்திரம் கேட்கறது, பகவானை பற்றி அவர் என்ன சொல்றார், பாகவத பர்சன் என்ன சொல்றாரு கேட்கறது. இதெல்லாம் பண்ண என்ன ஆயிடுமா, நமக்கு இதயத்தில் கிருஷ்ணன் வந்துடுவார். டெய்லி ரெகுலராக கேட்டோம்னா இதயத்தில் என்ன பண்ணுவார், கிருஷ்ணன் வந்துடுவார். இப்போ ஏன் கிருஷ்ணன் வர முடியல, நிறைய அழுக்குகள்லாம் இருக்கு இதயத்துக்குள்ள, அதனால கிருஷ்ணன் வர முடியாது. கிருஷ்ணா வர்றதுக்கு முன்னால எத்தனை பேர் இறந்து போனாங்க, 6 பேர், மொத்தம் 8 6 பேர் இறந்து போனாங்க. காம குரோத லோப மோக மத மாச்சரியம், இதெல்லாம் தேவையில்லாம் அனர்த்தங்கள்லாம் போன பிறகு தான் கிருஷ்ணன் உள்ள வருவார். அதே மாதிரினா நம்ம இந்த பாகவதம் கேட்க தான் என்ன ஆகும், இது வந்து இதுவும் புண்ணியம் வந்து சேரும், அப்பதான் கிருஷ்ணன் வருவார். ஸோ ஆத்மதேவி கேட்டவனே அவர் சொல்றாரு, நீ காட்டுக்கு போயிரு அப்படின்ட்டார். உடனே இவர் என்ன பண்ணாரு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டு போயிட்டார். கோகர்ணன் என்ன பண்ணாரு, அவரும் நம்ம இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லி அவரும் கிளம்பிட்டார். ஓகே, இப்போ என்ன பண்ணுறான், அவங்க அம்மாட்டே நிறைய பணம் கேட்டு கேட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறான். யாரு கேட்டுக்கிட்டு இருக்கான், யாருக்கு பேர் தெரியும், துந்துக்கரி. கரெக்ட், பிரபு தான் கரெக்டாக சொல்ல, விவேக் பிரபு அண்ட் ஆன்லைன்லேயும் சொல்கிறாங்க. ஸோ துந்துக்கரி என்ன பண்ணுறாருன்னா படுத்துக்கிட்டே இருக்கணும். அம்மா வந்து வெக்ஸ் ஆகி, அவங்களே ஒரு வில்லி தான், அவங்க என்ன வெக்ஸ் ஆகி தூக்கில் போட்டு சுற்றுறான், சூசைட் பண்ணிடலாம். 5 மனைவி இவனுக்கு, ரொம்ப அநியாயமாக வாழ்க்கை நடத்துகிறான். ஓகே, வாழ்க்கை அப்படி ரொம்ப மோசமாக நடத்தி கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ப்ராஸ்டியூட்னா நிறைய கேட்டே இருக்கும், அதை கொண்டு வா இதை கொண்டு வா, இதை தான் கொண்டு வர முடியும் அவங்களால. அப்போ கடைசியாக என்ன அது ஒரு பெருசாக நம்ம கொள்ளையடிச்சலான்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய அரண்மனைக்கு போய் இனிமேல் வாழ்க்கையில் நம்ம எதுவுமே கொள்ளையடிக்கூடாது, அந்த அளவுக்கு சேர்த்தலாம்னு சொல்லி ஏகப்பட்ட செல்வத்தை கொள்ளையடிச்சிடும். கொள்ளையடிச்சு வீட்டுக்கு வந்துடுவான். இது 5 பேரும் பயந்துருவாங்க. அடடா இப்படி வந்து கொள்ளையடிச்சிட்டானே, இப்படி கொள்ளையடிச்சு வந்திருக்கான், நிச்சயமாக ராஜாட்ட மாட்டிப்பான்.
இவன் ராஜா இவனை ஆள்க பிடிக்க முன்னால் என்ன பண்ணிடணும் நம்ம வந்து இவனை கொண்டுடலான்னு சொல்லி 5 பேர் சேர்ந்து கொண்டுடுறாங்க. பிரபு கவனிங்க, கிளாஸ் கவனிங்க. என்ன பண்றாங்க? 5 பேர் சேர்ந்து யாரை கொண்டுறாங்க? துந்துகரி கொண்டுறான். கொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா புதைச்சிடுறான். இப்ப ராஜாவுடைய அந்த இதுக்கு இது வரல, சந்தேகம் வரல. பார்த்தீங்களா, கெட்டவன் இருந்தானா கெட்டவனோட சேர்ந்தாலும் என்ன நடக்கும்? நம்ம நினைப்பு எல்லாம் நல்லதாகவே இருக்கணும். கடைசி வரை என்ன இருக்கணும்? நமக்கு எதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும்? பக்தியில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம செட்டில் ஆகலாம் இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகே, எப்படி பக்தியில் ஃபிக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். பிரவிஷ்ட கர்ணரந்திரேனா ஸ்வானா பாவசரோருகம் துமலம் துனோதி சமலம் கிருஷ்ணா சரீலஸ்ய யதா சரத். எப்படி வந்து இந்த மழை காலத்தில் வந்து மழை பெஞ்சதுன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடுது, சகதியெல்லாம் போயிடுதுல, அதே மாதிரி தான் இந்த பாகவதம் கேட்க கேட்க என்ன ஆகிடும்? நம்மளுடைய அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பகவான் வந்துடுவார். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ துந்துக்காரி இறந்துட்டாரு. அவன் என்ன பதவி கிடைக்கும்? துந்துக்காரி இறந்தா அடுத்த ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் கிடைக்குமா? பதவி கிடைக்குமா? என்ன பதவி கிடைக்கும் இறந்த உடனே? நீங்கள் கடைசி சொல்லுங்கள் மாதாஜி. ஸ்னேகா, அப்புறம் வேற என்ன பதவி? சொல்லுங்கள் மாதாஜி. சரி, அப்புறம் வேற என்ன பதில்? தேங்க்யூ மாதாஜி. அப்புறம் வேற என்ன பதில் இருக்கு? நாயா பிறக்கலாம், கீழ் பறவை தான் கிடைக்கும். நாய் இது மாதிரி. பிசாஸ் நீங்கள் சொன்னீங்களா, அதுவும் கரெக்ட். மாதாஜி சொன்னாங்க பிசாஸ். இது ஏற்கனவே கதை தெரியும் உங்களுக்குலாம். ஓகே, அவருக்கு மாதாஜி கதை தெரியும். அவனுக்கு என்ன பேயா பிறந்துடுவான். ஏன்னா இந்த மாதிரி சூசைட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பொல்லாத விஷயங்கள்லாம் பண்ணி இறந்தவங்களுக்கு பேயா பிறவி கிடைக்கும். பேயா பிறவினா என்னன்னா, பேய்னா பொய்ன்னு நினைக்கக்கூடாது. பேய்னா என்னன்னா, சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. இந்த கிராஸ் உடல் இருக்கும் போது தான் என்ஜாய் பண்ண முடியும் நம்மளால. இந்த பௌதிக உடல் இல்லைன்னா என்ஜாய் பண்ண முடியாது. சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பிளேட் நிறைய உணவு இருக்கு, ஆனால் சாப்பிட முடியாது, பார்த்துட்டே இருக்கலாம். அப்ப என்ன பண்ணோம்? யாராவது ஒரு உடலுக்குள்ள போய் தான் இது என்ஜாய் பண்ண முடியும். அதனால யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கிட்டையே பேய் வராது. இது பிரபுபாதரையே ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வீடு வந்து ரெண்டுக்கு சீப்பாக வருதுன்னொன்னே யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பேய் இருக்குது, பெரிய பங்களா. நான் பிரபுபாத நான் ரெண்டுக்கு வரேன்னு சொல்லிடுவார். அவங்க ஒய்ஃப் எல்லாம் சொல்லுவாங்க, பயந்துருவாங்க, நாங்களாம் வரமாட்டோம், பசங்கள்லாம் சொல்லிடுவாங்க. நான் போகிறேன்னு சொல்லி பிரபுபாதர் போவார். போய் என்ன பண்ணுவார்? அங்கே போய் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா இது பண்ணுவார், இப்போ பாடுவார், கீர்த்தன் பண்ணுவார். அந்த பேயெல்லாம் ஓடியே போயிடும். இல்லை யாரெல்லாம் கவனிங்க கிளாஸுக்கு, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பேயெல்லாம் கிட்ட வராது. ஆனால் உண்மைதான் அதெல்லாம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, பொய்ன்னு நினைக்கக்கூடாது, உண்மை. யார் ரொம்ப பாவம் பண்ணாங்களோ அவங்க இந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணும், இதுதான் நம்மளுடைய வேலை. ஓகே, ஸோ இப்போ துந்துக்காரி வந்து இப்படி ஆகிட்டாரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. திருப்பி நம்ம வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யார் வந்து பார்க்க வர்றா? எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது மாதாஜி, யார் சொல்லக்கூடாது, நீங்கள் பிரபுஜி தான் சொல்லணும். யார் பார்க்க வரா? நல்லா கவனிங்க கிளாஸ். ஓகே, கோகர்ணா அவர் பேர். ஓகே, நான் வச்சுக்கணும், எழுதிக்கோங்க. நீங்கள் அதுக்கு தான் நோட்டு வச்சுருக்கீங்க. நான் கோகர்ணா பார்க்க வராரு. எதுக்கு பார்க்க வராரு? எப்படி இருக்குது நம்ம வில்லேஜ் எப்படி இருக்குது பார்க்கலாம்னு சொல்லி வர்றாரு. வந்து பார்த்தா இதில் வந்து இந்த துந்துக்காரி வந்து ஒரு பேயா இருக்கிறது தெரியுது. பேயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதம் சப்தா வைக்கலாம், 7 நாள் பண்ணலான்னு சொல்லி வர்றாரு. 7 நாள் ஸ்ரீமத் பாகவதம்னா அது பத்தாது. ஆக்சுவலாக 7 நாள் பண்ணுவாங்க. ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிஷித் மகாராஜ் எத்தனை நாள் பேசினாரு? 7 நாள். ஓகே, சரி, ஸ்ரீமத் சப்தா வைக்கலாம்னா பெரிய இதெல்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு மூங்கில்லாம் இருக்குல்ல, பந்தல்லாம் போட்டு ஒரு மூங்கில் மாதிரி வச்சுருப்பாங்க. மூங்கில் பரம்பு சொல்லுவாங்க இல்லையா, வச்சுருப்பாங்க. அதில் வந்து கோகர்ணா உட்காந்துப்பான். நான் உட்காந்துக்கிறேன் இங்கே, நீ சொல்லு கதையை. சாரி, துந்துக்காரி உட்காந்துப்பான். கரெக்ட். கோகர்ணா சொல்கிறாரு, துந்துக்காரி மேலே போய் உட்காந்துக்கிறார். துந்துக்காரி தான் வந்து பெட்டவர் இல்லையா. ஒரு முடிச்சா அவரும் நான் நல்லா கேட்டே இருந்தேன், நான் ஒரு நாளைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் நல்லா கவனிக்கிறேன், நான் இவ்வளோ நாள் வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், இனி நல்லா கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறார். இப்போ நம்ம சரியாக கவனிக்கிறது இல்லை கிளாஸ் எல்லாம்.
அப்படி எதையாச்சும் அப்படி உட்காந்து அப்படி கிடையாது. அப்படி கவனிச்சா ஒரு வியோஜனம் கிடையாது. ஏமாத்திடுவார் கிருஷ்ணர். ஓகே, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் உண்மை. கவனமாக இல்லை என்ன ஆகிடும், நம்ம வாழ்க்கையில் ஏதோ இழந்துட்டு இருக்கணும் அர்த்தம். நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஃபுல்லாக அதில் இருக்கணும், மனதெல்லாம் அதில் இருக்கணும். எப்படி இது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ரேரு. மனித பரிவு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. கிடைச்ச பறவையும் வேஸ்ட் பண்ணிடுது. அப்படியே அங்கே போகிறது, சினிமா போகிறது, நான் நினச்சா கிளாஸ் வருவேன், நினச்சா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அப்படி ரொம்ப ஃப்ரீயாக இருக்க விடுங்க. எப்போ முடியுதோ அப்போ சேட் பண்ணுறேன். சொன்னால் வாயெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் சுற்றணும். எப்படி கை சுற்றும், கையெல்லாம் வலிக்குது, வயசாகி போச்சு, கண்ணு தெரில, எதையாவது காரணம் சொல்லிடும் மனசு. அப்படி கிடையாது. நீங்கள் உழைப்பே போடலன்னா எப்படி கிடைக்கும்? அதுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஓகே, இப்போ அவர் ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் குளோரிஃபிகேஷன் பார்க்கலாம். அத்த சர்கோ விசர்கஸ்ச ஸ்தானம் போஷண மூத்தையா மன்வந்தரா இஷ அனுகதா நிரோத முக்தி ராஷயா. இந்த 10 விதமான சப்ஜெக்ட் வந்து ஸ்ரீமத் பாரதி சொல்றாங்க. என்னன்னா, கிரியேஷன், எப்படி இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுது, சப் கிரியேஷன், எப்படி உயிரினங்கள்லாம் கிரியேட் பண்றாங்க, ஸ்தானம். ஸ்தானம்னா என்னது, இந்த பிளானட்ஸ், என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு இந்த யூனிவர்ஸ்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்ன பிளானட்ஸ் இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து போஷணம், எப்படி இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்றாரு விஷ்ணு. பூத்தையா, கிரியேட்டிவ் இம்பட்டஸ், எப்படி இது கிரியேட் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய உயிரினங்களாம் வரல, எப்படி வந்தது, கிரியேட்டிவ் இம்பட்டஸ். மன்வந்த்ரா, நிறைய விதமான அவதாரங்கள், மன்வந்திர அவதாரங்கள்லாம் என்னென்ன அவதாரங்கள் வருது. இசானுகதா, கடவுளுடைய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு. இப்போ அறிவுனா என்ன பண்ணாங்க, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இதெல்லாம் அறிவுன்றாங்க. இல்லை, அதெல்லாம் வந்து சில்ப வித்யா. ஓகே, எப்படி பாலிடிக்ஸ், எலக்ட்ரிஷியன் எப்படி இந்த எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவருக்கு அந்த அறிவு இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறோம், இது இல்லை சில்ப வித்யான்னு சொல்லுவாங்க. இது அறிவு கிடையாது. அறிவுனாலே பகவானை பற்றி தான் அறிவு. படிப்பறிவே இல்லாத அறிவாளியாக இருக்க முடியும். பகவானுடைய மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகிடும், அறிவு வந்துடும். அப்படி யாருக்கு வந்தது அறிவு சொல்லலாம், வால்மீகி. பெரிய வேட, வாயிலே வராது, படிப்பே அறிவே கிடையாது. ஒன்லி ராமா ராமான்னு சொல்லி 60,000 வருடங்கள் சொல்லி மிகப்பெரிய அறிவு. அவரால் சான்ஸ்கிரிட்ல லிட்ரேச்சர் எழுதிட்டார், ராமாயணம் எழுதிட்டார். அதனால் எனக்கு படிப்பறிவு இல்லாதங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே. இதை சொல்ல சொல்ல என்ன ஆகிடும், அறிவு வரும். ஓகே, அப்பதான் அது கடவுளுடைய அறிவு கிருஷ்ணனே கொடுப்பார். ததாமி புத்தியோகம் தம் தேனே தேனே ஆதிகவியோ தேனே பிரம்ம ஹிருதயம் ஆதிகவியோ. ஓகே, இதயத்துல வந்து கொடுப்பார், நாலேஜ் கொடுப்பார் கிருஷ்ணர். ஓகே, முக்தி, லிபரேஷன், ஆசையா, சமம்பரம், அப்சல்யூட் ட்ரூத், இது எல்லாம் ஸ்ரீமத் பாகவத்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அதனால ஏதாவது ஒரு லாபம் நமக்கு இருக்குன்னா நம்ம காதை கொஞ்சம் தீட்டி பக்கத்துல வச்சுக்கணும். எது பக்கத்துல வைக்கணும், இந்த மாதிரி லிட்ரேச்சர் கேட்கறதுக்கு பக்கத்துல வச்சுக்கணும் காதை. சினிமா சாங் பார்க்கறதுக்கும் நல்லா அப்படி காது ஷார்ப்பா இருக்கும். இந்த காது ஒரு பாட்டியா அப்படி எதோ ஒரு பாட்டு, உடனே அவருக்கு பழைய காலத்து நாளும் வரும். ஆஹா, நாம அப்படிலாம் போகணும், பைக்ல போகணும், இதெல்லாம் என்ன வேஸ்ட். இப்ப அப்படி இருக்கு, உடனே அந்த காலத்து பாட்டு சொல்லி ரசிப்பாங்க. ஓகே, ஆனா எல்லாமே வேஸ்ட் தான். நம்மளுடைய காதை எதுக்கு தீட்டி வச்சுக்கணும், இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கறது தீட்டி வச்சுக்கணும். ஏகாந்தலாபம் வசசோனுபம் ஷாம் சுஸ்லோக மௌலே குணவாதமாகும். அத பகவானை பத்தி அந்த வர்ணனைகள் பண்ணதை கேட்கணும் காதை கொடுத்து. ஓகே, நம்ம இந்த சினிமா ஹீரோ ஹீரோயின் வர்ணனைகள் பண்ணது கேட்கறோம் இல்லையா, அது கசட அழுக்கு. பகவானை பத்தி வர்ணனை பண்ணாங்க இல்லையா, அதை திருப்பி கேட்கணும். ராமாயணம் மகாபாரதம் இது கேட்டு இருந்தாங்க, இப்ப கேட்கறதே கிடையாது எந்த வீட்லயும். சீரியல் தான் வருது 24 hours, மிகப்பெரிய நஷ்டம் நமக்கு. ஓகே, சுதேஷ வித்வக்தி ரூபாகிருதாயாம் கதா சுதாயாம் உபசம்பிரயோகம். இந்த மாதிரி யார் கேட்குறாங்களோ அவங்க தான் என்னது, அந்த மனித பிறவியோட நோக்கமே பூர்த்தி ஆகும். ஓகே, இந்த காதை வந்து சும்மா வச்சுக்கூடாது. இந்த மாதிரி லிட்ரேச்சர் வந்து மிகப்பெரிய முனைவுகள்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க எதுக்கு எழுதியிருக்காங்க, நம்ம காது கொடுத்து அதை கேட்கணும். அதுல தலை சிறந்த நூல் வந்து ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, இது வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும். இப்படின்னு சொல்லி 10 காண்டம் 11 காண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்காரு. முதல் நாள் எக்ஸ்பெரிமெண்ட் கோகர்ணா ஒரு முடிச்சு அவருது, அந்த கம்மை கட்டியிருப்பாங்கல்ல துண்டுக்கறி உட்காந்துக்கால அதுல. 2வது நாள் ஒரு முடிச்சு, அப்படி ஒரு முடிச்சா அது நவுந்துட்டு. கடைசி நாள் 12வது காண்டம் சொல்றாரு. ஓகே, இது 12வது காண்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். 10வது காண்டம் வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லுவாங்க. ஸ்ரீமத் பாகவதம் ஃபுல்லாவே கிருஷ்ணர் தான்.
ஓகே. அதில் 10வது கண்டம் எஸ்பெஷலி கிருஷ்ணரை பற்றி ஃபுல்லாக. ஓகே. இது 11வது காண்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி சாப்டரில் வந்து ஸ்ரீமத் பாகவதுடைய க்ளோரிஸ் சொல்லியிருப்பாங்க ஃபுல்லாக, அதனுடைய பெருமைகள். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் ஒருத்தர் ஸ்ரீமத் பாகவத் படிக்கிறதுனால போட்டிருக்காங்க. அத்த சங்கீத சாட்சாத் சர்வ பாபோ ஹரோ ஹரிஹி நாராயண ரிஷிகேஷோ பகவான் சாத்வதாபதிஹி. இந்த பாகவதம் புக்கு வந்து பகவான் ஹரியை பற்றி முழுவதும் சொல்லுது. எல்லா விதமான பாவகாரியங்களையும் நீக்கிறது. நாராயணா ரிஷிகேஷா அப்படி சொல்றோம் இல்லையா, அவரை பத்தி படிக்கிறதுனால எல்லா விதமான பாவகாரியங்களையும் நீக்கிறோன்றான். ஜஸ்ட் படிச்சிருந்தாலே புரிய கூட தேவையில்லை, ஜஸ்ட் படிச்சாலே போதும். அப்படி இல்லை நம்ம ரொம்ப ஏழையா இருந்தால் என்ன பண்ணலாம், முதல் காண்டம் மாத்திரம் வாங்கிக்கலாம். 450 ரூபா 500 ரூபாய் இருக்கும். ஓகே. 600 rupees தமிழ் 600 rupees. அவர் புக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு, எல்லாம் தெரியும், ரேட்லாம் தெரியும். ஓகே, லேட்டஸ்ட். அதனால அது வாங்கிக்கணும், நம்ம வாங்கி படிக்கணும். 1000 பக்கத்துக்கு மேலே இருக்கும், பெரிய பெரிய பெயிண்டிங்லாம் இருக்கும். கிருஷ்ணா அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே ஒருத்தர் லிபரேஷன் ஆயிடுவான்னு பவர்பா சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கல்கி இந்த மாதிரி லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா காக்கைகள் கூட்டம் வருது இல்லையா, பேர் சொல்ல விரும்பல, லிட்ரேச்சர் அந்த மாதிரி லிட்ரேச்சர்லாம் இருக்கு இல்லையா, பௌதிகமாக வருதுல, நிறைய பத்திரிகைலாம் வருதுல, அதெல்லாம் வந்து காக்கைக்கான ஒரு நல்ல அருமையான இடம். காக்கை எங்கே வந்து கூட்டம் போடும், குப்பையில் தான் கூட்டம் போடும். கா 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 பார்த்தீங்கன்னா குப்பை கொலையாக இருக்கும். அங்கே அன்னப்பறவை வராது. அன்னப்பறவை எங்கே வரும், எங்கே வரும் அன்னப்பறவை? தாமரை தடாகம், சுத்தமான நீர், அதான் வரும். அந்த மாதிரி லிட்ரேச்சர் கிடையாது ஸ்ரீமத் பாகவதம். பாருங்க, இது எப்படின்னா விஷத்கோ ஜனதாகவிம் சம்ப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்த சங்கிதானி யத் ஷின்வந்தி காயந்தி கிரந்தி சாதவா. இந்த மாதிரி லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பகவானை பற்றி, பகவானுடைய நாமங்கள், அவருடைய உருவங்கள், அவருடைய லீலைகளை பற்றி க்ளோரிஃபை பண்ணதுனால அது வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுமா ஒருத்தருக்குள்ள. புரட்சி வெளியே வர வேணாம். உலகம் எப்படி இருக்குப்பா, ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு பொலிட்டிஷியன் சரியில்லை, இப்போ நான் வந்து அரசனாக வந்தால் எப்படி இருக்கும், நான் என்னென்ன நிறைய காரியங்கள் பண்ணுறேன் பாருங்கள் மக்களுக்கு. இது புரட்சி கிடையாது. புரட்சி எங்கே வரணும், நமக்குள்ளே வரணும். நமக்கு இந்த அனுபவிக்கின்ற அந்த சுபாவத்தை போக்குறதுக்கான புரட்சி உள்ள வரணும். நான் தான் ராஜான்னு சொல்லி வந்ததுனால தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். இது வந்து போகணும். இது போனாதான் பகவான் நம்மளை ஏற்றுப்பார். அது போனா என்ன பண்ணணும், டெய்லி எழுதலாமா, நான் ராஜா இல்லை நான் சேவகன் சொல்லி எழுதலாமா? என்ன பண்ணணும் டெய்லி, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரே சொல்யூஷன் தான், நிறைய ப்ராப்ளம். ஓகே, எத்தனை சொல்யூஷனு? ஒரே சொல்யூஷன் தான், ஹரே கிருஷ்ணா மந்திரம், அவ்வளோதான். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, தண்ணி அடிப்பீங்களா, தம் அடிப்பீங்களா, பரவாயில்ல, எதையுமே நீங்கள் விட வேணாம். நீங்கள் என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை சொல்ல சொல்ல மனசு என்ன ஆகிடும், இப்படி சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் வச்சுக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. எல்லாத்தையும் இந்த காலம் வாங்கி அந்த காலம் வேண்டாம், நல்லா சூப்பராக கிளாஸ்லாம் சூப்பர், என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல, செயல்பாடு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன பிரயோஜனம்? எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய விஷயம்தான். நம்ம நாக்கில் சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா, காசு பணம் கிடையாது, யாரும் உங்களை கேட்க போகிறாங்களா இவ்வளோ ரூபா காசு கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம நல்லா சொல்லலாம், பிரசாத உணவாக இருந்தலாம், எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயம்தான். ஓகே, இது பாருங்க, இன்னொன்று போட்டிருக்காங்க பாருங்க, துவாதஷ்யாம் ஏகாதஷ்யாம் வா ஷுண்வன் ஆயுஷ்வான் பவேத் பதத் அனஷ்ணன் பிரயத்தா பூதோ பவதி பாதகாத். யாரெல்லாம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஏகாதேசி அன்னைக்கு துவாதேசி அன்னைக்கு படிக்கிறாங்களோ இல்லை கேட்குறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய லாங் லைஃப் கிடைக்குமோ. அவங்க சீக்கிரத்தை இறந்து போக மாட்டாங்க. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக விரதம் இருந்து இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பாவகாரியங்களும் அழிஞ்சு ரொம்ப நாள் அவங்க வாழ்வாங்க, உயிர் வாழ்வாங்க. அந்த ரொம்ப நாள் வாழ்வதால் என்ன பிரயோஜனம்? இன்னும் நிறைய பாகவதம் படிக்கலாம், நம்ம பகவான்கிட்ட போகிறதுக்கு வசதி இருக்கும். ஆயுஷ் பொட்டுன்னு போயிட மாட்டான். இந்த நேச்சரே இதுதான். பிரயாண அல்பாயுஷப்யா கலோ அஸ்மின் யுகே ஜனஹா மந்தா சுமந்த மதையோ மந்த பாக்யா ஹியுபதா. கலியுகத்தோட நேச்சர் என்ன? மக்கள்லாம் ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, பாடியெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்காது, சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க. இது எல்லாம் என்ன பண்ணிடும், நல்லிஃபை பண்ணிடும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்க. அதே மாதிரி பாருங்க, புஷ்கரே மதுராயாம் ச துவாரவத்யாம் யதாத்மவான் உபோஷ சம்ஹிதாமேதாம் பதித்வா முச்சதே பயான். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புனித தலங்கள் புஷ்கரா, மதுரா, துவாரகா,
விருந்தாவன், நவதீப், எங்கெங்க இங்கே புண்ணியத்தில் நிறைய தமிழ்நாட்டிலே இருக்கு இல்லையா, திருப்பதி, இங்கே போயிட்டு விரதம் இருந்து அங்கே அந்த இடத்துல பகவான் மூலம் படிக்க முடியாத, திருப்பதிலாம் 1 செகண்ட் தான் விடுவாங்க, டக்குன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே டெம்பிளில் படிக்க முடியாட்டாலும் அந்த ஏரியாக்குள்ளே உட்காந்து படித்தோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா விதமான பயங்கள்லேருந்து போயிடுவாங்க. எல்லா விதமான பயங்களும் அவங்களோட போயிடும். இப்போ ஸ்ரீமத் பாகவத் புக்கு கூட தூக்க தேவையில்லை. எதில் இருக்குது? எல்லாமே ஃபோன்லேயே எல்லாம் இருக்குது. எல்லாம் ஃபோன்லேயே இருக்குது. ஓகே, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஃபோன்லேயே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வச்சிடலாம், அப்படியே படிக்கலாம். ஃபோன் இல்லை எனக்கு, ஆனால் புக்கில் படிக்கிறது ரொம்ப நல்லது. நோட் பண்ணிக்கலாம், திருப்பி மெமரைஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால இருக்கும். புக்கு வாங்கணும். கிரந்தத்தை என்ன பண்ணலாம், ஒர்ஷிப் பண்ணலாம். புக்கை வந்து ஒர்ஷிப் பண்ணலாம். ஃபோனை ஒர்ஷிப் பண்ணல. ஓகே, அது நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, புக்கு தான். ஓகே, அது ஃபோன் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகே, அதே மாதிரி பாருங்க, விப்ரோ ஆதித்யா ஆப்னியாத் பிரக்ஞா ராஜா ராஜன்யா உததி மேகலம் வைஷ்யோ நிதிபதித்வம் ச சூத்ர சுத்தையே பாத்தகா. இதை வந்து ஒரு பிராமணர் படிச்சாருன்னா அவருக்கு பக்தி சேவை வந்துடும். ஓகே, ஸ்ரீமத் பாகவத்தை ஒரு சத்திரியா படிச்சானா அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள்லாம் சேர்ந்து பெரிய ராஜா ஆயிடுவோம். ஒரு வைசியா படிச்சார்னா அவருக்கு மிகப்பெரிய சொத்து வந்துடும், மிகப்பெரிய சொத்து சேர்த்துருவார். அதே மாதிரி சூத்ரா படிச்சார்னா எல்லா விதமான பாவ காரியங்கள்லேருந்து விடுதலை அடைஞ்சிருவான். இந்த கலியுகத்தில் எல்லாரும் எப்படி, சாஸ்திரம் என்ன சொல்லுது, கலோ சூத்ர சம்பவா. ஏன் அப்படி சொல்றாங்க சாஸ்திரம்? நான் வந்து உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நீ சூத்ரன் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. அதை சம்ஸ்காரம் பண்ணாதான் நீ உயர்ந்த குலம். சம்ஸ்காரம் பண்ணல, எதுக்கு பின்னால் இருக்கோம்? நம்ம எல்லாரும் எதுக்கு பின்னால் இருக்கோம்? மணி தான். மணி இஸ் ஹனி. ஹனி கூட வேணாம், மணி எத்தனை போகுது. கரெக்டா? இப்படி ஆகிட்டோம். அதனால சம்ஸ்காரம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால யாருமே ஹை கிளாஸ் அந்த மாதிரி கிடையாது, பாகவத கருத்துப்படி, பகவத்கீதை கருத்துப்படி. அதனால என்ன ஆயிடுதுன்னா, யார் இந்த மாதிரி சூத்திரம் இருக்கோம் அவங்க எல்லா விதமான பாவகரிகளிலிருந்தும் விடுதலை அடைஞ்சிருவாங்க. அதே பாருங்க, சர்வ வேதாந்த சாரபி ஸ்ரீ பாகதமிஷ்யதே தத்திர சாம்சத்ய நான்யத்ர ஷ்யாத் அதி கௌச்சித். இந்த பாகவதம் வந்து எல்லா விதமான வேதாந்த பிலாசபியோடைய எசன்ஸ். எசன்ஸ்னா புரியலையா? ஜூஸ் போடுவாங்கல்ல, எசன்ஸ். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சாறு, சாரம். ஓகே, அதான் சாரம். ஓகே, டேஸ்டா இருக்கும் சாரம். ஓகே, அந்த மாதிரி எல்லா விதமான சாஸ்திரங்களுடைய சாரம். இதுல யாருக்கு ஒரு டேஸ்ட் கிடைச்சிருச்சோ எந்த விதமான லிட்ரேச்சருக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கணும், இதே படிச்சுட்டு இருப்பார். அடிக்ஷனுங்க, இந்த உலகத்துல எல்லாருமே அடிக்ஷன் தான். ஏதோ ஒண்ணுக்கு பைத்தியமா இருப்பான். மியூசிக் பைத்தியமா இருப்பான், சினிமா பைத்தியமா இருப்பான், கிரிக்கெட் பைத்தியமா இருப்பான், ஃபுட்பால் பைத்தியமா இருப்பான். கரெக்டா இல்லையா? அதே மாதிரி நம்ம பாகவதம் பைத்தியம் மாறிடலாம், தவறே கிடையாது. இந்த பாகவதம் கேட்க என்ன ஆயிடும், நம்மளுடைய மனதில் உள்ள அறியாமையெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். சிலர் பாகவத கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, காலையில 4:30 எந்திரிப்பாங்க இல்லையா, 4:30 மணிக்கு ஆரத்தி ஆரம்பிச்சிடும், 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிக்கும் அட்லீஸ்ட் இல்லையா. 4:30 ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு எல்லாம் அந்த சாண்டிங் எல்லாம் பண்ணிட்டு 2 மணி நேரம் அப்புறம் பாகவத கிளாஸுக்கு வந்து என்ன வரும், தூக்கம் தான் வரும். அப்படி கவனிக்கலாமா? கிளாஸை அட்டன்டிவா இருக்கணும். யார் அட்டன்டிவா இந்த கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கா? இப்ப கோகர்ணா அவன் தான் கவனிச்சிட்டு இருக்க கிளாஸ். ஓகே, கோகர்ணா இல்ல, அது சிந்துகாரி கோகர்ணா சொல்றாரு, அட்டன்டிவா சொல்றாரு, அட்டன்டிவா கவனிக்கிறார். ரெண்டுமே முக்கியம். சொல்றவரோட பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்படி யாரு இருந்தா சொல்றவர் பெர்ஃபெக்டா இருந்தா? சுகதேவ கோஸ்வாமி. கேட்கிறவர் யார் பெர்ஃபெக்டா இருந்தா? பரீட்சித் மகாராஜ். ஸ்ரீ விஷ்ணு சவனே பரீட்சித் அபவத் வையாசகி கீர்த்தனே பிரகலாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிரதபூஜனே அக்ரூரஸ்து அபிவந்தனே கவிபதி தாஸ்யேன சக்யே அர்ஜுனா சர்வஸ்வாத்ம நிவேதனே பரியபூத் கிருஷ்ணா கிரேஷாம் பராம். 10 விதமான பக்தி சேவைகள், 10 விதமான பக்தர்கள். பரீட்சித் மகாராஜ், சுகதேவ கோஸ்வாமி. பரீட்சித் கேட்டே முன்னேறிட்டார், சொல்லியே முன்னேறினவர் சுகதேவ கோஸ்வாமி. பகவான் நினைச்சுக்கிட்டே முன்னேறினவர் யாரு? நினைச்சு பார்க்கறது. இந்த கிளாஸ்ல சொன்னாங்க ஹரிகிருஷ்ணா சொல்லி, நான் ஹரிகிருஷ்ணா எப்பயும் சொல்லுவேன். ஸ்மரணம் பிரகலாத் மகாராஜ். ஓகே, பாரசேவனம் லக்ஷ்மி. அப்புறம் பூஜா பிருத்து மகாராஜ். ஓகே, பிருத்து மகாராஜ் பூஜனை பண்ணுவார். அப்புறம் யாரு? வந்தனம் பிரேயர் ஆஃபர் பண்றது யாரு? அக்ரூர். அக்ரூர் அபிவந்தனே. தாஷே
யார் தாசி யாரு? பெஸ்ட் தாசி யாரு? ஆஞ்சநேயர், ஹனுமார். சக்கியா பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அர்ஜுனா. எல்லாத்தையும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணது யாரு? பலி மகாராஜ். இவங்கெல்லாம் வச்சுக்கணும். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் அப்படி கேட்கணும். நம்ம அதுல யார் அட்ராக்ட் ஆயிட்டாங்களோ வேற எந்த விதமான அட்ராக்ஷனும் அவங்க வாழ்க்கையில வராது. இன்னும் சொல்ல பாருங்க, நிம்னதானம் எதா கங்கா தேவானம் அச்சுதம் எதா வைஷ்ணவானாம் எதா சம்பு புராணானாம் இதம் ததா. அந்த நதிகளிலே சிறந்த நதி எது? கங்கா. ஓகே, தேவர்களே சிறந்த தேவர் யாரு? அச்சுதா. மகாதேவ் சொல்லுவாங்க. ஆனா மகாதேவ் என்ன பண்றாரு? விஷ்ணு வழி பண்ணுவார். அதான் போட்டுக்கா பாருங்க. வைஷ்ணவானாம் எதா சம்பு, வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவர் யாரு? சம்பு. சம்பு யாரு? சிவபெருமான். ஆனா நீங்க விஷ்ணுவுக்கும் சிவனுக்கு சண்டை கிடையாது. ஓகே, சிவபெருமான் தான் ரொம்ப ரொம்ப வைஷ்ணவே தலை சென்றவர். அவர் என்ன சொல்றாரு? ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரம். பார்வதி கேட்கிறாங்க எந்த வர்ஷிப் ரொம்ப பெஸ்ட்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாரு சிவன் பார்வதிட்ட? விஷ்ணு வர்ஷிப் சிறந்ததுன்றாங்க இல்லையா? ஆராதனம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதன பரம். அதுக்கப்புறம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஷனம். ததியானா என்னது? அவருடைய பக்தர்ல வர்ஷிப் பண்றது அதை விட சிறந்தது சொல்லி சிவன் முடிச்சிடுறார். ததியானா என்னது? ஸ்ரீமத் பாகவதம் சாஸ்திரம் ததியா, துளசி மகாராணி ததியா, அப்புறம் பகவானுடைய பக்தர்கள் ததியா, பிரபுபாதர் ததியா, ராமானுச்சாரியா ததியா, இவங்க எல்லாம் ததியா. இவங்களை வர்ஷிப் பண்றது அதை விட சிறந்த. இதை விட சிறந்தது விஷ்ணு வர்ஷிப் பண்ண விட சிறந்தன்னு யார் சொல்றா? சிறந்த வைஷ்ணவரான சிவபெருமான் சொல்றார், பார்வதிட்ட சொல்றார். ஓகே, புராணாலாம் இதத்ததா. புராணங்களிலே சிறந்த புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். சேத்ராணாம் சைவ சர்வேஷாம் எதா காசி அனுத்தமா ததா புராண விராட்டானாம் ஸ்ரீமத் பாகவதம் த்விஜஹா. ஓ பிராமணரே, சிறந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா காசி. காசி எங்க இருக்கு? வட இந்தியாவில் இருக்கு இல்லையா? அதே மாதிரி காசி இன்னொரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? மாயப்பூர்ல இருக்கு, நவதீப்ல இருக்கு காசி. ஓகே, மாயப்பூர் போனீங்கன்னா அங்க காசி உண்டு, அதை பார்க்கலாம் நீங்க. ஓகே, சிறந்த இடம் காசி. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களிலே சிறந்த புராணம். ஏன் அப்படின்னா இது வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப அமலம் புராணம், குற்றமே இல்லாதமான புராணம். ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பாரமம்சமேகம் அமலம் ஞானம் பரம் கீயதே தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம் தத்ஷண்மன் சுபதன் விசாரண பரோ பக்தியாமுச்சேன்னரா. ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்கன்னா அமலம். அமலம் புராணம்னா ஸ்பாட்லெஸ், அதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. மலம்னா என்னது? கலிச இல்லையா? மலம் தொடக்கூடாது. ஆனா அமலம் புராணம் எந்த விதமான மலமும் கிடையாது. இது வைஷ்ணவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பகவானை பற்றிய அந்த அறிவை வந்து கொடுக்குது. இது அந்த பரமஹம்சர்கள், அன்னப்பறவை போன்ற அந்த பரமஹம்சர்கள் கேட்க வேண்டிய ஒரு புராணம். அதான் அமலம் புராணம். ஓகே, இது காக்கை கூட்டங்கள் கேட்க வேண்டிய அந்த லிட்ரேச்சர் கிடையாது. ஓகே, அந்த பாவம் என்ன பண்ணுது? எல்லா விதமான அறிவு, துறவு, பக்தியை கொடுக்குது ஒருத்தருக்கு. அதனால யாரெல்லாம் வந்து ஸ்ரீமத் பாகவத்தை வந்து சீரியஸா படிக்கிறாங்களோ, கேட்கிறாங்களோ, இப்போ சேன் பண்றாங்களோ பக்தியோட, அவங்க முழுவதுமா விடுதலை அடைஞ்சிருவாங்க. முக்தியெல்லாம் அவங்க வீட்டு வாசப்படி என்ன பண்ணும்? தட்டி நிற்கும். எப்போ உள்ள வரட்டும், எப்போ நம்ம கேட்க வேணாம். பகவானே எனக்கு முக்தியை கொடுத்துரு, இந்த மாதிரி ஒரு பையன்ட்டு இந்த விடுதலையை கொடுத்துரு, நம்ம கேட்க தேவையில்லை. அது தட்டி நிற்கும் முக்தியே. ஓகே, நமஸ்தஸ்மே பகவதே வாசுதேவாய சாட்சினே யாயிரம் கிருப்பியா கஸ்மை வியாசசக் சமுக்ஷமே. இதுவுமே வந்து 12வது கண்டத்தில் இருக்கு. இந்த பகவானுக்கு வாசுதேவனுக்கு வந்து நான் நமஸ்காரம் பண்றேன். இவர் என்ன பண்றாரு? பிரம்மாவுக்கு இந்த சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை படிக்கிறதுனால என்ன வரும்? பக்தி நம்ம வாழ்க்கையில வந்துடும். பவே பவே எதா பக்தி பாதையோ ஸ்தவஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்துவம் நதா பிரபோ. நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லா விதமான நோக்கங்கள் இருந்தாலும் பக்தி செய்கின்ற அந்த நோக்கம் தான் தலை சிறந்த நோக்கம். ஓகே, ஸோ வாழ்வுதோறும் அடுத்த பிரிவில் என்னதான் வேணும்? நமக்கு பக்தி தான் வேணும்னு சொல்லி வேண்டிக்கணும். ஓகே, இது கடைசி ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்தில். கடைசி ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா எதை குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க? கடைசி ஸ்லோகத்தில் கெஸ் பண்ண முடியுமா? ஸ்ரீமத் பாகவத்துடைய கடைசி ஸ்லோகத்தில் 18,000 ஸ்லோகம், 18,000 ஸ்லோகம். அதில் கடைசி வரிசை எதை குளோரிஃபை பண்ணியிருப்பாங்க? என்ன கெஸ் பண்ண?
நாமத்தை க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த மாதிரி நாமங்களை சொல்றத க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. நாம சங்கீர்த்தனமஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமன தம்னமாமி ஹரிம்பராம். இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் சொன்னான்னா ஹரிநாமருக்கு ஹரிக்கு வந்து சொன்னோன்னா காங்கிரிகேஷனா கூடி சொன்னோன்னா எல்லா விதமான பாவ காரியங்களும் அவர் விடுவிச்சிடும். ஓகே, அதனால ஸ்ரீமத் பகவதோட எசன்ஸ் என்ன? இந்த மாதிரி நாம சங்கீதம் பண்றது தான். ஓகே, இப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறார். யார் முடிச்சிடுறா? கோகர்ணா சனாதன கோசாமி முதலே அது முடிஞ்சிச்சு. ஓகே, கோகர்ணா இது வந்து இந்த ஸ்லோகம் எல்லாமே இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வருதான். குளோரிஃபிகேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து சனாதன கோசாமி. ஓகே, ஒரு காண்டமாக வரும். ஃபர்ஸ்ட் கேண்டோ, செகண்ட் கேண்டோ, தேர்ட் கேண்டோ, அப்புறம் 12th கேண்டோ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ 10th கேண்டோ ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் சொல்கிறேன். ஸோ அப்படி நான் லாஸ்ட் நான் இப்படி சொல்லி முடித்த உடனே அந்த பெரம்பு டமால உடையும், பயங்கரமான சத்தம். டக்குன்னு அங்கே துந்துக்காரியோடைய உடல் மாறிடும், ஆன்மீக உடல் கிடச்சிடும். அங்கேயே இந்த ஃப்ளைட் வந்துருச்சு. என்ன ஃப்ளைட் வருது? வைகுண்ட ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ், டாடா ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா, இதெல்லாம் பெஸ்ட்டு. அங்கேயும் அந்த ஃப்ளைட்லாம் உண்டு, அங்கே சூப்பராக இருக்கும். அது வந்து பிளானட் டு பிளானட்லாம் தாண்டி போகும். இங்கே இத்தின் பிளானட் தானே விட்றாங்க, கரெக்டாக? இத்தின் சிட்டி அந்த மாதிரி. ஸோ அந்த ஏர்லைன்ஸ் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக 4 பேர் நிற்கிறாங்க, விஷ்ணு தூதர்கள். அவங்க கையெல்லாம் அப்படியே 4 கை இருக்குது, ரொம்ப அழகாக இருக்காங்க, ப்ளூயிஷ் கலர். விஷ்ணு எந்த ரூபத்துலவோ அதே மாதிரி தான் இருப்பார். தெரியும், நம்ம வைகுண்ட லோகத்தை விட்டோம் நமக்கு தெரியாது யார் விஷ்ணுவே தெரியாது. விஷ்ணு யார்? எல்லாருமே விஷ்ணு மாதிரி இருக்காங்களே, எல்லாரு காலையும் விழுந்து போன முடியும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த உள்ள மக்களுக்கும்? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், சீவெட்ஸா அந்த ஒயிட்டா ஒரு முடி, அவ்வளோதான். கௌஸ்து பஜ்வல், இதுதான் டிஃப்ரென்ஸ். மற்ற எல்லாம் சேமாக தான் இருப்பாங்க, விஷ்ணு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்துடுறாங்க, இவருக்கும் அந்த மாதிரி உடல் மாறிடுச்சு. யாருக்கு மாறிடுச்சு? துந்துக்கரி. அவங்களுள்ள மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க, நாங்களும் ஸ்ரீமத் பாகவதெல்லாம் கேட்டோம், இவ்வளோ நேரம் எல்லாம் பண்ணோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த துந்துக்கரி ஒரு பேய், அவன் என்ன ஆகிட்டான், இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு எல்லாம் கேட்குறாங்க. அது கோகர்ணா சொன்னார், நீங்கள்லாம் கேட்டீங்க இல்லைன்னு சொல்ல, அப்புறம் அடுப்பில் என்ன வச்சுருக்கேன், வீட்டில் என்ன பண்ணோம், வீட்டை பூட்டிட்டா இல்லையா, டிவி ஆன் பண்ணா இல்லையா, இந்த மாதிரி எண்ணங்களோட கேட்டீங்க. அது துந்துக்காரிக்கு ஒரே நோக்கம் ஸ்ரீமத் பவனை கேட்கறது மாத்திரம்தான். அப்படி உன்னிப்பாக கேட்டான், அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? விடுதலை கிடைச்சிருச்சு. நமக்கு ஏற்பட்ட நோக்கங்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கு, நிறையா ஞாபகங்கள்லாம் வருது. இப்படி நம்ம கேட்டுட்டா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, அதனால ஸ்ரீமத் பாகவதை கேட்கும்போது ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த லிட்ரேச்சர் பாருங்க, கடைசியாக ஒரு குளோரிஃபிகேஷன் பார்க்கலாம். நிவృత్తதர்ஷை ரூபகீயமானான் நிவృత్తதர்ஷை பவௌஷதா ஸ்ரோத்தமனோபிராமான் ஸ்ரோத்தமனோபிராமான் காவோத்தம ஸ்லோக குணானுவாதான் புமான் ரிஜயேதா வினாபசுக்னா. இது 10வது காண்டால முதல் சாப்டர்ல 4வது ஸ்லோகம். ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். இந்த மாதிரி பகவானை பத்தி பரம்பரையில வந்த இந்த குளோரிபிகேஷனை வந்து ஆன்மீக குரு திசைப்பட்ட சொல்றா இல்லையா, இந்த மாதிரி வர கேட்கணும் நம்ம. ஓகே, இது யார் இப்படி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த டெம்பரரியா இருக்கிற இந்த பௌதிகத்துல இருந்து நிறைய இருக்கு இல்லையா, இதெல்லாம் கேட்கணும் இன்ட்ரெஸ்ட் வராது. பகவானை பத்தி இன்னும் கேட்கணும். நிறைய பேர் இந்த பாலிடிக்ஸ் பேசுவாங்க, சினிமா கதை பேசுவாங்க, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுமா. பகவானை பத்தி கேட்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுமா. ஓகே, இதுதான் வந்து கரெக்டான மெடிசனா, பவௌஷதம். எதுக்கு கரெக்டான மெடிசனு? பிறப்பு இறப்புன்ற சக்கரத்திலிருந்து விடுபடுறதுக்கு கரெக்டான மெடிசன் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது தான். தாபத்திரையோடு முன்மூலனம், அந்த தாபத்திரையா டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அத்தியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதேவி, அதை வந்து வேரோடு அறுக்கிறது வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறது தான். அதனால யார் இந்த ஸ்ரீமத் பாகவத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் வேண்டி படிக்கார். ஒன்லி யார் தான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவாங்க? புட்சர் இருக்கான்ல, புட்சர், கசாப்பு கடைக்காரன், அந்த மாதிரி ஆளுங்க தான் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஹி இஸ் கில்லிங் ஹிஸ் ஓன் செல்ஃப். ஓகே, அவர் தன்னையே கொண்டுக்கிறார் இல்லையா இந்த புட்சர் மாத்திரம். ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கிறார்,
ஒரு ஒரு கிங் போய் கேட்கிறார், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன சொல்றாரு? அந்த கிங் என்ன சொல்றாரு? பிரின்ஸ் என்ன சொல்றாரு? அந்த முனிவர் நல்ல நிறைய நாள் வாழுன்றார், நிறைய நாள் வாழுன்றார், நல்லா நிறைய நாள் வாழுன்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அடுத்த பறவை என்ன ஆயிடும் அவனுக்கு? நிச்சயமா நரகம் தான். வாழ்க்கை என்ஜாய் பண்ணிடு இருக்கிற வரையும். ஓகே, நீ ஆல்ரெடி கிங்கா இருக்க, பிரின்ஸா இருக்க, என்ஜாய் பண்ணிடு. ஓகே, ரொம்ப நாள் வாழ்ந்து என்ஜாய் பண்ணிடு. ரெண்டாவது ஒருத்தன் போறான். அவர் போன என்ன சொல்றாரு? நீ உடனே செத்து போயிருன்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ரெண்டாவது போனவர் ஒரு பக்தர். பக்தர் இல்ல, பிராமணன். ஓகே, குருகுல இருக்க ஒரு பிராமணன். அவர் என்ன பண்றாரு? பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவார் இல்லையா அந்த டிசிபிள். அதனால நீ அடுத்த பிறவியில என்ன பண்ணுவான்? நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதனால நீ உடனே இறந்து பண்ணலாம், நல்லதான், உடனே இறந்து பேர் அப்படின்றார். மூணாவத்தவர் அவர் ஆசீர்வாதம் பண்ண சொல்ல, அவர் என்ன சொல்றாரு? நீ இருந்தாலும் பிரச்சனை தான், செத்தாலும் பிரச்சனை தான். அவன் என்ன தொழில் பண்றான்? புட்சர் அந்த குரல் தொழில் பண்றான், கசாப்பு கடைக்காரன். இருக்கும்போது நரகம் தான். அதான் பாத்தீங்கன்னா, அந்த கசாப்பு கடையை திறந்து வச்சேன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, போயிடலாம். அப்படி அலறும், அனிமல்ஸ்லாம் அப்படி கத்தும். அந்த மாதிரி ஒரு தொழில், இறக்கமே இல்லை அவனுக்கு. அது கசாப்பு கடைக்காரன் என்ன பண்றான்னா, ஒரு கோழியை வெட்டுறான் குழந்தைய வச்சுக்கிட்டு. விளையாட்டுக்காரன் குழந்தைக்கு, சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை. அந்த கோழியை வெட்டோன்னா கோழி துடிக்குது, குழந்தை அழுது. ஒய்யாரி இருக்கிறேன், இன்னைக்கு அழாத, அது ஒன்றும் இல்லை, அது மாதிரி என்ஜாய் பண்ணு, அது செத்து போகுது, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்றான் கசாப்பு கடைக்காரன் குழந்தை. இந்த மாதிரி கொடூரமாயிடுச்சு அவங்க எஞ்சி இதயம். அந்த குழந்தை அழுது பார்த்தோன்னே, ஐயோ இந்த கோழியை வெட்டிட்டானோ அழுது. அந்த குழந்தை, நீ அழாத, நத்திங், இது ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் சாதாரணம், இன்னொரு கோழி கூட வெட்டுறப்பாருன்னு சொல்லி விட்டுரும். அது மாதிரி மாடு வெட்டுறது, ஆடு வெட்டுறது, இதுதான் கசாப்பு கடைக்கான வேலை. அதான் இருக்கு. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு கலிகம். மூணாவது, நாலாவது ஒருத்தன் வரான். வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு? நீ இருந்தாலும் ரொம்ப குளோரிபிகேஷன், நீ இறந்தாலும் குளோரி தான் உனக்கு அப்படின்றாரு. அவன் பக்தன். இருந்தாலும் என்னது? பகவானை பத்தி நினைச்சிட்டே இருக்கிறான். ஓகே, வாழ்க்கை நல்லதுதான். இறந்தாலும் என்னது? பகவான்கிட்ட போயிடுவான். அதனால ஒருத்தர் பக்தர் இந்த ஸ்ரீமத் பாகத்தை ஏத்துப்பாரு. ஒரு புட்சர் ஸ்ரீமத் பாகத்தை ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஓகே, நம்ம டிசைட் பண்ணிக்கணும், நம்ம யாரு பக்தரா புட்சரா. ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஓகே, எது கேள்வி இருக்கா? இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் இல்லை, ஒரு ஆன்லைன்ல கேட்டுக்கலாம். எது கேள்வி இருக்கா ஆன்லைன்ல? சொல்லுங்க மாதாஜி. 4 பேர் இந்த ஸ்ரீமத் பாகவதம் படிச்சா, பிராமணர் படிச்சா ஆன்மீகம் வரும், சத்திரியன் படிச்சா செல்வம் வளரும், ஆமா, சூத்ரா படிச்சா பாவகாரியங்கள் அழியும், வைஷ்ணவன் படிச்சா வைசில் படிச்சா நிறைய செல்வம் வரும். சத்திரியன் படிச்சா தானே செல்வம் வரும். சத்திரியன் படிச்சா ராஜா, பெரிய ராஜா ஆயிடுவார், உலகத்துக்கு ராஜா ஆயிடுவார். சரி. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? கொஞ்சம் கவனமா கேளுங்க, கேட்காது. கேக்குது, சொல்லுங்க மாதா, சொல்லுங்க. பாகவதம் அமல புராணம். நீங்க சொல்ல திருப்பி சொல்லுங்க. பாகவதம் அமல புராணம். பரம்பரையில வந்த பாகவத்தை நம்ம படிக்கணும். படிச்சா இந்த பௌதிகத்திலிருந்து போயிடலாம். மாதாஜி சொல்ற பாயிண்ட். அப்புறம் வேற எது பாயிண்ட் இருக்கா மாதாஜி? தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணருக்கு பாகவதுக்கு வித்தியாசம் கிடையாது. தேங்க்யூ மாதா. ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கலாம் நம்ம. கலாதி மாதாஜி நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட்ஸ். பிரபு, கோகர்ணன் பாகவதத்தை சொல்றாரு, இந்துகாரி கேட்கிறாரு. அதே மாதிரி பாகவதத்தை ஒருத்தர் சொல்லும் போது நம்ம கவனமா அதை கேட்கணும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கலாதி மாதா என்ன சொல்றாங்கன்னா, கோகர்ணன் சொல்றாரு, துந்துக்காரி கேட்கிறாரு, அந்த துந்துக்காரி கேட்ட மாதிரி நம்ம கவனமா அதை கேட்கணும்னு சொல்லி மாதாஜி சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீனா மாதாஜி உங்களால் சொல்ல முடியுமா? பையன் பக்கத்தில் இருக்காங்கல்ல பிரபு? சரி, பரவாயில்ல. சரோஜா மாதாஜி உங்க பாயிண்ட் என்ன? ஓகே, வீட்டில் இருக்கீங்க. ஸ்ரீமத் பாகவதம் படிச்சா அறிவு, துறவு, பக்தி தருகிறது. ஸ்ரீமத் பாகவதம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அறிவு, துறவு, பக்தி கிடைக்கும்.
தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. அந்த 4 பேர் படிக்கிறத பத்தியும் சொல்லிடுறேன். பிராமணர் படிச்சா ஆன்மீகம் வளரும், சத்திரியனா படிச்சா அவங்க வந்து ராஜாவாயிடலாம், பெரிய ராஜாவாயிடலாம். படிச்சா பாவகாரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். வைஷ்ணவர் படிச்சா செல்வம் வளரும். வைஷ்ணவர் இல்ல, வைசியர். வைசியர்னா 3ஆ கிடைக்கிறாங்கல்ல, பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா. அந்த வைசியா அது. வைஷ்ணவர் வந்து ஸ்ரீமத் உயிர், அவங்க வந்து அவங்க பக்தியில் முன்னேறுவாங்க. ஓகேவா? இது வைசியா, அந்த வர்ணாசிரமத்தில் வைசியா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரூமில் வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி. அதுக்கு எடுத்து கொஞ்சம் கத்தி சொல்லுங்கள். ஆமாம், ரெண்டு சேம் தான், வித்தியாசம் கிடையாது. ஆமாம். கிருஷ்ணேஸ்வர நாம புகதே தர்ம ஞானாபிசா கலா நஷ்ட துஷாமேஷா புராணார்க்கும் அதினோதிதா. கிருஷ்ணர் போன பிறகு அந்த சன்மார் யார் வரா? பாகவதம் வரா. நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் பாகவதம். ஓகேயா? கரெக்ட். கிருஷ்ணருக்கு அப்புறம் பண்ணுறோம், கிருஷ்ணர் பூஜை பண்ணுற மாதிரி தான். ஓகே. மாதாஜி. சர்வ வேதாந்த சாரபி ஸ்ரீ பாகவத் நிச்சயதே. எல்லா விதத்தையும் சாதத்துடைய சாராம்சம். ஓகே. அதனால வந்து நம்ம எல்லா வேதங்களும் படிக்க வேணாம். ரிக்கு, யஜுர், சாம, அதர்வா இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒன்லி பாகவதம் எனஃப். ஓகே மாதாஜி. போயிடும். அஸ்வினி. ஆமா, உடல் இருந்த அந்த டிசீஸ் போக முடியும். நான் இந்த உடல் நினைச்சிருக்கேன் இல்லையா, அந்த டிசீஸ் போக ஆரம்பிச்சிடும். ஓகே. உனக்கு பாயிண்ட். ஆமா, என்ன சார் போகணும். கரெக்ட். மாதாஜி உங்களுக்கு பாயிண்ட் எது இருக்கா, கருத்து எது இருக்கா? சரிப்பா. மாதாஜி நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ரைட். அப்புறம் போனீங்க. ஏகாதசி துவாதசி என்னைக்கு படிச்சாலும் லாங்கிட்டி ஆஃப் லைஃப். வெரி நைஸ். யூ கேன் கெட் லிபரேஷன். ஓகே. விஷ்ணு பிரபு என்னென்ன சொல்றாங்கன்றது சர்க்கா விசர்கா சர்க்கா விசர்க அர்த்த சர்கோ விசர்க ஸ்தானம் போஷணம் மூத்தையா. ப்ரொடெக்ஷன், போஷணம், மூத்தையா. ஊதையாங்கிறது கிரியேட்டிவ் இம்பட்டஸ் 5. அப்புறம் மன்வந்திரா அவதாரங்கள் 6. இசானுகதா கடவுளுடைய அறிவு. லிபரேஷன், நிரோதம். லிபரேஷன், நிரோதனா இது நிரோதம் முக்தி ஆசிரியம். முக்தி தான் லிபரேஷன். ஆசிரியான சம்பம் போனோம். ஓகே. பார்த்தலாமா நிரோதம் பார்த்தலாமா? நீங்க என்ன இருக்கீங்க நிரோதம்க்கு? அது சம்பம் போனம் கடைசி வருது. ஆசிரியம் வந்து சம்பம் போனம், அப்சல்யூட் ட்ரூத். நீங்க பார்த்தலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நிரோதனா கோயிங் பேக் டு கடல், கடவுள்கிட்ட போறது பின்னால. நிரோதம் 2.10.1 ரெண்டாவது காண்டோல 10வது சாப்டர்ல 1வது ஸ்லோகம். ஓகே. நிரோதோ முக்தி ஆசிரியம். ஓகே. நிரோதனா கடவுள் பின்னால போறது, கடவுள்கிட்ட போறது. முக்தினா லிபரேஷன், ஆசியான சமம் போகணும், அப்சல்யூட் ட்ரூத். விவேக் பிரபு நீங்க தான் பாயிண்ட் சொல்லுங்க. பயம் போயிடும். சோகமோக பய அபகா. ஓகே. அதுக்கு தான் பாகவதம் எழுதியிருக்காரு. யஷாமை சுயமானயம் கிருஷ்ணே பரம்புருஷே பக்தி உற்பத்தி வம்சா சோகமோக பயாபகா. பக்தி கிருஷ்ண உள்ள வந்த பிறகு என்ன போயிடும்? பக்தி உற்பத்தி ஆன பிறகு சோக மோகம் பயம்லாம் போயிடும். நான் வச்சுக்கணும். பிரபு நீங்க ஸ்ரீமத் பாகவதம். புனித தலங்கள்ல புனிதமானது. ஆமா, கரெக்ட். அமலம் புராணம், ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம். எத் வைஷ்ணவானா பிரியம், வைஷ்ணவ ரொம்ப பிரியமானது ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, நான் வச்சுக்கணும். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் அமலம் புராணம். வேற என்ன சொல்லிருக்காங்க? ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் எத் வைஷ்ணவானா பிரியம் யஸ்மின் பாரமம்சமேகம் அமலம் ஞானம் பரம் கீயதே.
அந்த அறிவு கொடுக்குது. தத்ர ஞான விராக பக்தி சகிதம் நைஸ்கர்மியமாவிஸ்கிருதம். பௌதிக ஆக்டிவிட்டி வந்து நம்ம போக வச்சிடும், எல்லா இதுலையும் ரிலீஸ் பண்ணிடும். ஞான பக்தி விராக. ஞானனா அறிவு, பக்தினா பக்தி, விராகனா டிட்டாச்மெண்ட். பௌதிகத்துல அட்டாச்மெண்ட்லாம் போயிடும். ஓகே, யாருக்கு? தற்சொன்வன் சுபத்தன் விசாரண பரோ பக்தியா உமிச்சேன்னரா. யார் ஒருத்தர் வந்து ரொம்ப விசாரணை பண்ணி படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு. ஓகே, அப்புறம் உங்க பாயிண்ட். பிரபு புட்சர் எடுத்துக்க மாட்டாரு, பக்தன் ஏத்துப்பாரு. ஓகே, அதனால நிவத்தரேயமானா பவோ சதாசோத்தமனோ அபிராமான் காவுத்தம ஸ்லோக குணானுவாதான் புமா விஜேதா வினா பசுக்னாத். பசுக்னாத், பசுனா அனிமல். அந்த அனிமலை வெட்டுறா இல்லையா, தன்னையே வெட்டிக்கிறான்ல, அந்த பட்சர் மாதிரி உள்ளவன் தான் இதை கேட்க வேணாம். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாவது புத்தி இருக்க என்ன பண்ணுவாங்க, ஆமா இது முக்கியமான லைஃப்க்கு அப்படின்னு புரிஞ்சிடும். ஓகே, அதனால உலகத்துல நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்களே, நாமளும் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே, யாருக்கு உண்மையிலேயே அறிவு வந்ததோ அவங்க உலகத்துல ரொம்ப கம்மி தான். மனுஷியானாம் சகஸ்டேஷு கஷ்டித்ததை சித்தையே எதனாமபி சித்தானாம் கஷ்டின் மாமேதி தத்பரஹா. 1000ல் ஒருத்தருக்கு தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி கேட்கணும்னு தோணும். அதுலேயே ரொம்ப கம்மியாக தான் பெர்ஃபெக்ஷன் ஆவாங்க. அதனால் என்ன பண்ணணும், நம்ம இந்த ஆசையை வந்து கடைசி வரையும் வச்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் யார்கிட்ட இல்லையோ தயவுசெய்து வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கார்டாக வாங்கிடுங்க. சுரேஷ் மேரேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அருணாச்சல பிரபுவும் நிறைய புக்ஸ்லாம் இது பண்ணுறாரு. நம்ம மராத்தான் வரப்போகுது, அதையும் நம்ம பாகவதம் வாங்கிக்கலாம். டிசம்பரில் வந்து மராத்தான் வரும், கொஞ்சம் ரேட் கம்மியாகும், பாகவதம் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவ இருக்கணும், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்பயேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.